இந்த பிஸ்னஸை பெரிய சீக்ரெட் அப்படின்னு ரொம்ப தேடாமல் சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய லெவலில் ஒரு உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து என்னுடைய நான் ரொம்ப ரொம்ப எப்போவுமே என்னுடைய 2 தீம் நான் அந்த பிஸ்னஸில் மைண்டுக்குள்ளே வச்சுருப்பேன். எவ்வளோ சின்ன பிஸ்னஸ், எவ்வளோ சிம்பிளான பிஸ்னஸ்னு பார்க்க தெரியணும், எவ்வளோ பெருசுன்னு பார்க்க தெரியும். இந்த ரெண்டு இந்த பிஸ்னஸ் பற்றி எப்போ நினச்சினாலும் இந்த 2 விஷயம் என்னை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். ரொம்ப கேஷுவலான பிஸ்னஸ். என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்டை யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அந்த ப்ரைமரி இதுக்குள்ள போகல, பட் பேசிக்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ராடக்டை யூஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட்டில் வந்து ரொம்ப நான் ஒரு க்ரௌண்ட் ஸ்பீச் நான் கேட்டிருக்கேன். அதில் சொன்ன ஒரு விஷயம் வந்து இட் இஸ் நாட் அபவுட் கன்வின்சிங் அதர்ஸ். நம்ம அதை கன்வின்ஸ் பண்ணுறது பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு இடத்துல பிளாக் ஆகிட்டு நம்ம முதல்ல சொன்ன விஷயத்தை நான் சொன்னேன். கம்பெனி ஒரு ஒர்க் இருக்குது, பீப்புள் ஒரு ஒர்க் இருக்கிறாங்க, இடையில நான். ஸோ இதுக்கு தான் காசு, இதுதான் பிஸ்னஸே, இது ஒன்று தான். அதையே நினச்சி மைண்டில் இருக்கக்கூடாது. அதையே நினச்சி மைண்டில் ஒரு பிளாக்கேடு நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பக்கம் பிஸ்னஸ், ஒரு பக்கம் ஆம்பே, இதுக்கு நடுவில் இருக்கிற கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்கு தான் அம்பாசிடர். நீங்கள் ஒரு அம்பாசிடர், ஆல்ரெடி ஒரு அம்பாசிடர். இது முதல் மைண்டுக்குள்ளே இந்த சீடு வரும், நான் ஒரு அம்பாசிடர், எங்கள் நிறைய தப்பாக புரிஞ்சுருக்குறாங்க. இதை கிளியர் பண்ணுற டியூட்டி தான் என்னுடைய இது. அந்த இடத்த கிளியர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்டாமினா மைண்டுக்கு வந்துருச்சுன்னா போதும். அதுதான் பிஸ்னஸ்ங்கிறது. அதையவே திருப்பி வந்து இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒன்று தான். ஓகேங்களா? கம்பெனி இருக்கிறாங்க, கார்பரேஷன் இருக்குது. சரி, கார்பரேஷன் இருக்கிறாங்க, பப்ளிக் இருக்கிறாங்க. இடையில இருக்கக்கூடியது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நல்ல விஷயம் எப்பவுமே சுலபமாக போய் சேராது. ஆனால் புரிஞ்சுக்கணும். என் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எனக்கு என்ன உண்மை செருப்பு தோறதுக்குள்ளே போய் உலகத்தையும் சுற்றி வந்துருச்சு அப்படின்னு. ஓகே, ஒரு உண்மையை வந்து நீங்கள் போய் சொல்ல போகும்போது உலகத்துக்கு முழுக்க போய் பரவிடணும். ஸோ சுலபமாக வந்து அந்த மாதிரி இந்த பிஸ்னஸில் என்ன சேலஞ்ச் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்கள். எது சேலஞ்சாக இருந்ததுன்னா, பிகாஸ் ஆஃப் ஃபாஸ்ட் மணி மேக்கிங் மென்டாலிட்டி. யாருக்கு ஒரு தப்பான ஒரு சிந்தனை கொண்டு வந்தாங்க இந்த பிஸ்னஸில் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கணும். ஃபாஸ்ட் மணி மேக்கிங், அதாவது சேரணும், 6 மாதம் பணம் வரணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு சில அந்த மாதிரி எண்ணங்களை வந்து பெருசுபடுத்திக்கிட்டாங்க. நிறைய பேர் என்ன 90% பீப்புள் இன்னைக்கு அதை தான் விரும்புகிறாங்க. ஃபாஸ்ட் மணி கிடைக்காதா அப்படின்னு. நிறைய பணம் இருக்குது. இதை வந்து சமீபத்தில் ஒரு சின்ன லீடர்ஷிப் ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன். என்ன சொன்னாங்கன்னா, மெனி பீப்புள் ஆர் திங்கிங் ஹவு ஃபாஸ்ட் வி கேன் க்ரோ இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் ஹவு பிக் ஐ கேன் க்ரோ அப்படின்னு திங்க் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். எவ்வளோ வேகமாக வளரலாங்கிறது தான் நிறைய மக்கள் எவ்வளோ வேகமாக அடையலாம் அப்படிங்கிற திங்கிங்கோட எவ்வளோ பெருசாக நான் அடையலாம், அதில் வாய்ப்பு இருக்குங்கிற திங்க் பண்ணிங்கன்னா உங்கள் எனர்ஜி லெவல் ப்ராப்பராக யூஸ் ஆகும், இல்லாட்டி மிஸ்யூஸ் ஆகும். ஸோ நான் இந்த சில்வர் வேகமாக அடையணுங்கிறத நான் க்ரௌண்ட் அம்பாசிடர் ஒரு 7 வருஷத்தில் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ அதை அந்த தாட் ப்ராசஸ் வந்து நிறைய எனர்ஜி கொடுக்குற தாட் ப்ராசஸ்ன்னு நீங்கள் கல்டிவேட் பண்ணணும். உங்கள் தாட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குதா, இல்லை உங்கள் எனர்ஜியை சக் பண்ணுதான்னு பாருங்கள். ஸோ அந்த எனர்ஜி கொடுக்கக்கூடிய தாட் ப்ராசஸை நீங்கள் கல்டிவேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் சொல்லுவாங்க. டைமென்ஷன் அப்படின்னு எப்படி கேட்டிங்கன்னா பரிமாணம். இந்த உலகத்தை நீ எப்படி பார்க்குறேன், இந்த பிஸ்னஸை எப்படி பார்க்குறேன், எனர்ஜி கொடுக்குற மாதிரி பார்க்குறியா, எனர்ஜி எடுக்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ இது சின்ன எரர் இருக்கும் நம்ம தாட்ஸில். அந்த தாட்ஸில் வரக்கூடிய எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ சின்ன தாட்ஸ் எல்லாம் வரும். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளஸிங், இதை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். எனர்ஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரணும்னா, உங்கள்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லைங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரணும்னா அந்த இடம் வந்து எங்கே பிளாக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸிங் பார்ட்டில் பிளாக் ஆகுது. ஓகேங்களா? உங்களோட பிளஸிங் பார்ட்டை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் எனர்ஜி உங்களுக்கு ஷார்ப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட அறிவுடைய கூர்மை அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த பிளஸிங் பார்ட் நிறையா பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளஸிங் பார்ட்னு சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு இதில் மகாபாரதத்தில் நான் பார்த்தப்போ அதை சொந்தமாக ஒரு பாயிண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல வந்து இந்த பாண்டவர்களுடைய ஒரு ஸ்டோரியில் ஒரு இடத்துல வந்து ஒரு தப்பு பண்ண சொல்லுவார். இந்த 5 பேர் பிரதர்ஸ்குள்ளே ஒருத்தர் வந்து நீங்கள் இதை செய்ய அப்படிம்பார். ஒரு தவறு மெயினாக பஞ்சமகா பாதகம் தான் முதல் தவறு. மனுஷனுடைய தவறுல பஞ்சமகா பாதகம்ங்கிறது தான் எந்த நீங்கள்
திருச்சூரில் போனீங்கன்னா சொல்லுவாங்க நம்ம 5ல் மாட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் ஒன்று வந்து பொய் சொல்கிறது, பொய் கொலை. இதுங்க இவங்க கிறிஸ்டியானிட்டி சொன்னால் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு பேர் மாற்றி வச்சுருப்பாங்க. இவங்க இஸ்லாத்தில் அது ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. மொத்தத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது, வேறு பேர் வச்சு வேறு ரோகத்தில் அதை பேசுவாங்க. அதில் ஒன்று வந்து பொய் சொல்கிறதுன்னு ஒன்று அந்த பஞ்சமகா பாதகத்தில் ஒரு விஷயம் வரும். அப்போ அந்த பொய்க்கு டெஃபினேஷன் நிறைய சொல்லலாம், அதெல்லாம் விடுங்க, அதை பற்றிலாம் நம்ம இப்போ ஆர்கியூ பண்ண வேண்டாம். இப்போது நம்ம மெசேஜ் மட்டும் முக்கியம். அந்த இடத்துல அவங்க சொந்தம் வந்து மெசேஜ். அப்போ என்ன சொல்கிறீங்க, அந்த பஞ்சமகா பாதகம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா, உங்களோட உயிர்ப்பொருள் எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது ஒன்று. அந்த சுடர் இல்லைங்களா, தீபத்து சுடரில் வந்து இதாகிறது இல்லை. அதை யூஸ் பண்ணுற மெத்தடில் நம்ம டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஒருத்தர் நம்ம வந்து இந்த நம்மளுடைய உயிரை யூஸ் பண்ணுற மெத்தடில் வந்து நம்ம மாறுபடும். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அக்னி ஒன்று தான், கரண்ட் ஒன்று தான், வேறு மெஷினில் ஒட்டுற வேறு மாதிரி வேலை செய்யறீங்களா அந்த மாதிரி உங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னான். ஒரே கரண்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள விட்டால் குளிருது, லைட்டரில் விட்டால் எரியுது, ஹீட்டரில் விட்டால் கொதிக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்றே தான், ஒரே பவர் தான். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அப்புறம். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்லுவார், ஏன் இந்த பஞ்சமாக பாதகம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அதில் வந்து பொய் சொல்ல சொல்லுவார். அவர் சொல்ல மாட்டேன், சொல்கிறது கேட்பார். இதை அவர் அப்போ என்ன கேட்பார்னா, இதை சொன்னால் நம்மளுடைய அறிவு கண் மங்கிடாதா அப்படிங்கிறார். அப்படின்னா ஸ்டன் ஆகிட்டேன். அப்போது 2 இருக்குது நம்மகிட்ட. அப்போ அந்த அறிவு கண்ணுங்கிறது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரும். அப்போ அந்த அறிவுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரும்பொழுது, நாம் இந்த பாவங்களை வந்து அதிகப்படுத்தி வச்சுருந்தோம்னா உங்களுக்கு அதை எப்படி ஹெல்ப் பண்ண வரும், தர மாதிரி நினைக்கும். உங்களுக்கு தெரியுங்களா, கர்ணனுடைய ஸ்டோரியில் அந்த இது வந்து கடைசி நேரம் அந்த மந்திரம் மறந்துருச்சு அப்படின்போம் பார்த்தீங்களா. இதுதான் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பிரச்சனை. ஹெல்ப் பண்ண வேண்டிய ஒரு கஸ்டமர் ஹேண்டில் பண்ணும்போது அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண வேண்டிய நம்மளுடைய அறிவு பலம் வந்து அங்கே மங்கிடுது. அவர் ஹேண்டில் பண்ணுற சக்தி நம்மகிட்ட இருக்கிறதில்ல. ஏன் பிளஸிங் பார்க்க பற்றி நான் இப்போ பேசுவேன், ஏன்னா உங்களுக்கு அதான் தேவை. டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது கேசட்டில், நீங்கள் நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்ரெட்லாம் கொஞ்சம் உடச்சி விட்றேன். எனக்கு நிறைய விஷயம் தெரியாது. அந்த இதில் பார்த்தீங்களா, அம்பாரின்னு ஒன்று சொல்லுவாங்க, அம்பு விடுவாங்க, போர் நடக்குது அப்படின்னா இதில் போர் பற்றிலாம் பேசுவாங்க இல்லைங்களா. அப்போ வந்து இந்த பின்னாடி அம்பு வச்சுக்கிட்டு எடுத்து விடுவாங்க. ஆனால் தீராது கவனிச்சிருக்கிறீங்களா? அது என்னன்னா முக்குணம்னு 3 வச்சுருப்பாங்க, இல்லை 6 வச்சுருப்பாங்க. 6னா 6 குணம், அது இல்லை 3 குணம்னு பிரிச்சுக்கு போகலாம். அதில் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அவருக்கு நெருப்பு வந்து ஒரு தண்ணி விடுவார். அப்போ இது வந்து இதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு குணம் வாக்கு வருது, அது என்ன மாதிரி வருதோ அதை சரி பண்ணுறது எப்படி. ஸோ அறிவு போராட்டம் நடக்குதுங்க. அது என்னுடைய தத்துவத்தை அவங்க போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஓகே, நான் அது ஒரு இதுக்காக சொல்கிறேன். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த பீப்புள்கிட்ட இருந்து நம்மள்ட்ட ஒரு கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு அவங்கள வந்து புரிய வைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட சக்தி இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏன் அந்த ஹெல்ப் அந்த இடத்துல உங்கள் அறிவு வேலை செய்ய மறுபடியும் தெரிய தோணும், அதை எப்படி சொல்லியிருக்கலாமா அப்படி சொல்லியிருக்கலாமா. அந்த இடத்துல என்ன திரை இருந்ததுன்னா உங்களோட பிளஸிங் பார்க்கில் தான் ப்ராப்ளம். நாம் எங்கெங்கேயோ பண்ண துரோகம், எங்கெங்கேயோ பண்ண அவமானம், யாராருக்கோ நினச்ச, ஏன்னா எல்லாமே இறைவனுடைய சொத்துங்கிறது. எல்லாமே ஒன்று இறைவனுடைய ஒரு சொத்து. அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன். நம்ம யாருக்கும் தயவு செஞ்சு கஷ்டம் கொடுக்காதீங்க, யாருக்கும் கொடுக்காது. நம்ம தெரிஞ்ச அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது இறை பொருள். அது என்ன பண்ணுன்னா கட்டப்படும், அது நீதியாக உங்களுக்கு ஒரு சில சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. அது உங்களுக்குள்ள உட்காந்துருக்கு கண்ணாடி மாதிரி வேலை செய்யுது. ஸோ அப்போ வந்து அது என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் எதாவது செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். ஆனால் அது நீதியான ஒரு பொருள் உள்ள இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே 10 மணிக்கு உட்காந்துட்டு இருக்குது. அது வந்து ரொம்ப அவமானப்படும், அது அசிங்கப்படும், அது வெக்கப்படும். இவனுக்கு போய் இந்த மனித தேகத்தில் போய் நான் உயிர் கொடுத்துட்டு இப்படி உட்காந்துருக்கிறேனே அப்படின்னு. அது ஒரு கோட்டா கொடுத்துருக்கு, 100 வயசு கொடுத்துருக்கு. அந்த 100 வருஷத்துக்குள்ளே உட்காந்துட்டு அது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி போகிறது சுருக்கம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் டீப்பாக போகும். அதான் பேசிக் நீங்கள் தெரிஞ்சு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு பொருள் வந்து என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு உலக மக்களுக்கோ இல்லை நம்ம நெருங்கினவங்களுக்கோ நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய அறிவு என்ன ஆகாது, ஜொலிக்காது. நீங்கள் இப்போ மற்றவங்களுக்கு பொறாமைன்னு ஒரு குணம் இருக்குது. யாருக்கு உங்களுக்கு யாருக்கா பொறாமை வருமா? எனக்கு திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் பார்த்து பொறாமை வந்துருச்சு.
அப்புறம் டவுட் வந்துருச்சு, ஏன்னா பொறாமை வருது. இதெல்லாம் எப்படி நான் உட்காந்து பார்க்கறேன்னா எனக்கு வரதுங்கிறது எனக்கு கிளியராக நான் ஒத்துக்குவேன். எனக்கு பொறாமை வந்தது உண்மை. அப்போது அது ஓரளவுக்கு அப்போ பொறாமை ஏன் வருது அப்படின்னு அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா உள்ள இருக்கிற அழுக்கு எடுக்கணும். ஸோ அது ஒரு தெய்வ பாதையில் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நமக்குள்ளே இருக்கிற குற்றங்கள் நம்ம குறைக்கணும், சரி பண்ணுற முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும். அப்போ பொறாமை ஏண்டா வருது அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. திடீர்னு பார்த்தா எதுவோ எப்போது மாதத்துக்கு ஒரு தடவை எழுதுற வருதுங்க, அது வேறு இன்ஸ்டால்மெண்ட் வருது. டெய்லி வந்தால் கூட அது என்னன்னு தெரியும். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்து எதோ சொல்லிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த சைட்டை எங்கடா உள்ள வந்துச்சுன்னு யோசனை, எங்கடா உள்ள வந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னு கவலை வந்துருச்சு. அப்புறம் அதை டீல் பண்ணணும். அதை டீல் பண்ணுறதுக்கு எனக்கு 24 hours எனக்கு ப்ராசஸ் நடக்குது. அது ஒரு நண்பர் வந்தார், அவராக கேள்வி கேட்குறாரு, ஏன் பொறாமப்படுறது தெரியுமான்னு கேட்குறாரு. நான் வந்து வந்துட்டு ஸோ எப்போ நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களோ அறிவு உங்களை தேடி வர்றதுக்கு அடுத்தது ரெடியாக இருக்குது. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, எனக்கு சாக்கடிக்குது, காலையில் தான் கவலைப்பட்டு உட்காந்து சாயங்காலம் வந்து எங்கிட்ட இந்த கேள்வி ஏன் நான் பொறாமப்படுறேன் சொல்லுங்க அப்படின்னு சேரை போட்டு உட்கார்றாரு. அம்பா போச்சுடா. ஸோ எந்த அளவுக்கு இயற்கை ரெடியாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இறைவன் வந்து நீ மாறதுக்கு ரெடினா உங்களை அப்படியே தூக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. உங்களோட பிளஸிங் பார்ட் வந்து நம்ம பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கவலையோடு இருந்தோம்னா, ஐயோ தெய்வமே நம்ம இப்படி இருக்கிறோமே, அல்லது நம்ம இன்னும் இவ்வளோ அழுக்குள்ள இருக்குது அப்படின்னு ஒரு கவலை வரும்போது, உண்மையாக எதார்த்தமாக வரும்போது அதுக்கு பதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாங்க. அப்போ அவர் வந்து சொன்னார், ஏன் அப்போ அவர் சொன்னார், அவர் வந்து கேட்டார், பொறாமை யார் மேலே படுறீங்கன்னு. ரொம்ப தெரிஞ்சவங்க மேலே தான் படுறோம் அப்படின்னு. நம்ம தாயா பிள்ளைய நம்ம கூட இருக்கிறாங்க இல்லை, நம்ம ரொம்ப என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிளேட்டில் சாப்பிட்ருப்பாங்க இல்லை, என்னை நம்பி என் வீட்டுக்கு வந்துருப்போன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க இல்லை, இவங்களை தான் இந்த பொறாமை ஆகுதுன்னா கம்பேரிசன்னாலும் வருது. பொறாமைக்கு ஆப்போசிட் வேலை கேட்டுட்டு நாங்கள் ரொம்ப ஆடி போயிட்டோம். ஏன்னா அறிவனுடைய ஒரு விஷயம் இப்போ நான் பேசுறதெல்லாம். பொறாமைக்கு ஆப்போசிட் வேலை என்ன நம்பவே மாட்டேங்க, பொறுமைங்கிற வார்த்தை. பொறுக்க முடியாம போயிட்டா அது கேட்டுங்க, பொறுத்துக்கிட்டா பொறுமை, பொறுக்க முடியாம போயிட்டா அப்படிங்கிற விஷயமே இப்ப நான் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கே தெரியும். பொறுத்துக்க முடியல. அவர் கார் வாங்கிட்டாரு, ஒரு 25 லட்சம் எதிர்பார்க்காம டக்குன்னு கார் வாங்கிட்டாருன்னா என்ன எனக்கு உள்ளுக்குள்ள என்னமோ பண்ண முடியுது. ஓகே. ஸோ அப்போ அவர் சொல்றாரு வந்து என்கிட்ட பேசும்போது, நான் காலையில் கொஸ்டின் கேட்டேன், மைண்டுக்குள்ள வந்துருச்சு, தெய்வமே வேண்டிக்கிட்டேன், சாயங்காலம் பதில் கிடைக்குது. அப்போ பொறாமப்படுறேன். சாயங்காலம் வந்து கேட்குறேன், அப்போ யார் மேலே பொறாமப்படுறேன்னு கேட்குறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, ஏன் அமிதாப் பச்சன் மேலே பொறாமப்படலாம்ல அப்படின்னு என்னை கேட்டார். அப்போ நீ பொறாமப்படுறதா யார் மேலே பரவணும்? அமிதாப் பச்சனா ஐஸ்வர்யா ராய் மேலே பொறாமப்பட்டீங்கன்னா பரவாயில்ல. பக்கத்தில் உன் நம்பி உட்காந்துருக்குது அக்கா தங்கச்சி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உசுரை கொடுத்துட்டு உன்ன நம்பி மூச்சையெல்லாம் செலவு பண்ணிக்கிது. அது மேலே தானே பொறாமப்படணும் ஒழிய ஏன் இந்த பிரிகேட்ஸ் கொண்டாடி மேலே பொறாமப்படலாம்ல? அது கூட நீங்கள் பார்க்கலாம், அது பக்கம் இல்லை. அப்போ ஒரு கேட்டார், அப்போ யார் நான் நம்பி உன் கையை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஜீவன்கிற கம்பேர் பண்ணிக்கிட்டு நீ வந்து கம்பேரிசன்னால வருது அப்படின்னு அமைக்கு. அப்போ தான் முடிவு எடுத்து நம்ம இவ்வளோ அசிங்கமாக நம்ம வந்து பிஹேவ் பண்ணுறோமா, நமக்கு இந்த மாதிரி குணம் அது ப்ரேயர் தான். இது கரெக்டாக ஒன்று என்ன முடியும் நமக்கு இருக்கிறது ப்ரேயர். ஸோ அப்போ எதுக்காக சொல்லுன்னா, இப்படி நமக்குள்ள சில குணங்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் சீரமைக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். இந்த மாதிரி நிறைய ஒரு கன்செப்டாக இருக்கலாம். நிறைய பேர் இன்னொரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபார்முலா. நம்ம ரிலேஷனில் எல்லாம் நிறைய பேர் அப்படியே இருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, என் பணம் பணம், என் பணம் பணம், உன் பணம் பணம், என் பணம் பணம். யாருக்கு எது போகணுமோ கொடுத்துருங்க அப்படிங்கிற பைபிள் அர்த்தமோ ஒரு விஷயம் சொல்லணும். கடைசி வந்த வஸ்திரத்தை கேட்டாலும் கொடுத்து விரும்பிப்பாரு. கொடுத்து தொலை அவன் போய் தொலைக்கணும். பிடிச்சிட்டு நசி நான் சம்பாதிச்சுக்கலாம் எவ்வளோ. எதையுமே வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து போட்டு கசக்கி கிடக்காதீங்க. ஓகேங்களா? அதாவது பிளஸிங் எது போகணுமோ போட்டு வரது வரட்டு. ஒரு வட்டல் சோத்துக்கு எதாவது பிரச்சனை இருக்காங்க உலகத்தில்? வட்டல் சோறு தானே. வட்டல்னு தெரியுங்களா? நான் எங்கள் ஊருக்கு பாசம் பேசுகிறேன். ஒரு பிளேட் சோறு தானே உலகத்தில். அது கிடைக்காதா? அதுக்கு யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? ஒரு திணையை போய் உட்காந்து ஒரு வட்டல் சோறு கொடுக்கறனா அது கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களாக்கா? நீங்கள் கொடுப்பீங்களா? நீங்களும் கொடுப்பீங்கல்ல. ஒரு நாளைக்கு ஒரு பிளேட்டுக்கு உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் வீட்டில் கேட்டால் கொடுப்பீங்கல்ல. சாப்பிட மாட்டீங்கல்ல. எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படணும்? எதை பிடிச்சி நம்ம சாதிக்க போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம். ஆனால் பிளஸிங் பார்ட்டை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எங்கெங்கெல்லாம் கரெக்டாகும். இந்த குற்றம் இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னாலும் நீங்கள் ஜெயிச்சின்னு இருக்கும். மாறுறது 2வது ஸ்டேஜ். ஓகேங்களா? இதில்
எங்க குழந்தைங்க 1000 நாலேஜ் கேட்டால் உங்களுக்கு அந்த அஸ்திரம் வேலை செய்யாது. அம்புடும்போது மறந்துடும். கர்ணர் எப்பேற்பட்டவருங்க, பரசுராமர்கிட்ட பேச்சு எடுத்தவர். ஆனால் சாபமே வேண்டியதில்லை. இது அந்த தர்மசாஸ்திரத்தில் எழுதியிருக்குது. தர்மசாஸ்திரம்னா எல்லாம் ஏதோ மகாபாரதம் இருக்கிறதுனால உள்ள ஓடிட்டு இருக்குது இந்தியாவில். குரான் பைபிள் இருக்கிறதுனால பேசிக் ஓடிட்டு இருக்குது. இல்லைன்னா எல்லாமே சுத்தமாக வலிச்சு கட்டிட்டு போயிருக்க மாட்டோம். ரசிங் காலத்துக்காக வசனத்தில் உணர்ந்து இறக்குனாங்க எல்லாமே. பாட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பாடலாக இருக்கும். காதாலாகி கசிந்து கண்ணீர் மணிக்குங்க பார்த்தா இதெல்லாம் காது கேட்காதுன்னு வசன பலமாக போட்டு அடிச்சுட்டாங்க. ஏன்னா பேச்சுல அந்த பாட்டு அந்த பாஷையே புரிய மாட்டேங்குது, பாடலுன்னு புரிய போகுதுங்க. ஸோ அப்போ எல்லாமே வார்த்தைகளை வந்துட்டு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பிளஸிங் பார்ட்டை நீங்கள் ப்ரே பண்ணுங்க. ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ். முதல்ல மன்னிக்க பழகுங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஃபீலிங் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இல்லாமல் உங்கள் மேலே ஐ லவ் யூ, ஐ லைக் மீ எப்போ போய் இந்த ஐ லைக் மீங்கிற வார்த்தையை இந்த உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐ லைக் ஹிம். எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மாடல் வந்து சூர்யா அப்படிங்கிறான். ஏன்னா நீ என்னடானே, நீ அடுத்தவனை பார்த்து ரசினா அவனுக்கு காசு வரும். உன்னை பார்த்து ரசினா, உன்னை பார்த்து நீ உன்னோட ரசினா மாறு. யூ லவ் யுவர் செல்ஃப். செல்ஃப் லவ்வும் பேர். உங்களை வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு மாடலாக, நீங்கள் ஒரு பிராண்டாக நீங்கள் கிரியேட் ஆகணும்னா உங்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நீங்கள் அதுக்கு பேர் ரோல் மாடல். ஸோ அந்த ரோல் வந்து மாடலுங்கிற ரோல் நீங்கள் இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு பி ரோல். என்ன மாதிரி என் தலைமுறை வரணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை எக்ஸாம்பிள் செட் பண்ணணும். ஏன் இந்த மதர் தெரசாவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க? இப்படி இம்ப்ரெஸ் ஆகிட்டே இருந்து கடைசி செட்டே போயிருவோம். நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுதே இப்போ. அவங்களால சொல்லி கொடுத்தாங்க, ரைட்டு, பெரியவங்க, மதிக்க வேண்டியவங்க, கொண்டாடாத உறவு நினைக்காது. மிகப்பெரிய ஃபார்முலாங்க. நாங்கள் அடிக்கடி பேசுகிற ஒரு விஷயம். ஸோ அப்போ மனிதர்களை வந்து கனெக்ட் பண்ண தெரியும். உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி அன்பு பொழி தெரியலன்னா வேறு எப்படிங்க பிஸ்னஸ் பண்ணுறது? எல்லாத்தையும் ப்ராடக்டாக பார்க்காதீங்க, பணமாக பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஸோ முதல் ஒரு அன்பான பொருளாக பாருங்க. லவ் த பீப்புள். ஃபேமிலியில் ஃபர்கெட் பண்ணுங்க, ஃபர்கிவ் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, நான் அவங்களோட பேசாமல் இருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் இவங்க அப்படியே உங்களுக்காக கேரக்டர் இருக்கிறாங்களா? 50 வருஷம் ஆச்சு. நான் யாரோட பேசாமல் இருக்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் யாரையும் டிக்ளேர் பண்ணதே கிடையாது. எனக்கு நேர் எதிரியா இருந்தாலும் சரி, யோசித்த நேரம் பேசிட்டு போயா, நீ எதிரியா வேணா இருந்துக்கோ, ஃபுல் டைமா பேசாமட்டு இருக்காது. எனக்கு தாங்க முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இறைவனுக்கு இருந்தது, இறைவனாக இருந்ததுன்னு நான் படிச்சுட்டேன். அந்த வார்த்தை இறைவனுக்குடைய சொத்து. தயவு செஞ்சு நாதஸ்வரூபம். அதை வந்து இந்த மனிதராக எடுத்ததுக்கு பேசாமல் இருக்கிறதுங்கிற கொடுமை இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்னு பாடினார்லாங்க அந்த பாட்டுக்கு சமயம். அது எப்படி பேசாமல் இருக்கிறார்? மாமியார் இருக்கு, நான் எக்கடை போய் துவைட்டேன், பேசிட்டு போ, டீ குடிச்சியான்னு கேட்டு போ, போயிட்டே தயவுசெய்து பேசாமல் இருக்காத அப்படின்பேன். என்னால் தாங்கிறதுக்கு எனக்கு சக்தியே கிடையாது. ஸோ இந்த ப்ளஸிங் நீங்கள் கவுண்ட் பண்ணுறது தான் அவசியம்னு சொல்லலாம். ஃபர்கெட், மறக்க தெரியணும். அவன் அன்னைக்கு பண்ணான் பார்த்தியா, அன்னைக்கு அது மாற்றணும். வச்சு செய்கிறாங்க அந்த வார்த்தைகள் இப்போ தான் கேட்குறாங்க. நாளைக்கு வச்சு செய்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு முன்னாடி அதை வச்சு செய்கிற ஃபார்முலா இப்போ கோட்டை வச்சுட்டீங்க அப்படின்னாங்க. வச்சு செய்கிறாங்க பாருங்க. அப்போ அது படிவி, அதாவது பாருங்க, நம்ம பெரியவங்க எந்த அளவுக்கு வந்து நமக்கு நம்மளை வந்து சரி பண்ணுறதுக்கு இது வந்து ஆட்டிடியூட் சப்ஜெக்ட்டுங்க. 60 சினம். 60 சினம் அது என்ன? அப்போ நான் அடுத்த கேள்வி கேட்டேன், அப்போ 6ஆம் இருந்தால் என்னன்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த 2வது ஆட்டிடியூடுக்கு ஒரு ஒருத்தருக்கு பதில் இல்லை. அதுக்கும் போய் உட்காந்து ஒருத்தர் 10 அடிச்சு உட்காந்து 10 வருஷம் உட்காந்துட்டு அதுக்கு அறிவே வராது. இல்லாட்டா அந்த அறிவே கிடைக்காத இருக்கு. அதுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் போக தான் இருக்குது. இதெல்லாம் சொல்லி இப்போ ஆட்டிடியூட் 60 சினம்னா இப்போ 6ஆம் இருந்தால் என்னன்னு கேட்டேன். அப்போ கோபம்னா எதுக்கு பேருனா, கோபம் வரணும் மனித இயல்பு. ஆனால் அது என்ன கண்டிஷன் வரணுங்க? ஒரு நிமிஷம் கோபப்படு, ஒரு நிமிஷம், நம்ம உரிமை இருக்குது. அதுக்கு மேலே கோபப்படுற நம்ம உரிமை இல்லை. எனக்கு இப்போ கோபம் வந்தால் என்ன பண்ணணும்னே தெரியாது. இந்த டயலாக்ல விட என் ஃப்ரெண்டு நல்லா ஒரு வார்த்தை கேட்டார். அந்த ஆளை சொல்லிட்டு இருந்தாரு, கோபம் வந்து என்ன பண்ணணும்னே தெரியாது. இதை எனக்கு கொடுத்தா சாப்பிட்டுன்னு கேட்டார். ரொம்ப ஓட்டம். கோபம் வந்து என்ன வாங்கணும்னே தெரியாது. எடுத்து கட்டிட்டு அடுத்தவனை வந்து உனக்கு அவ்வளோ இழப்பமா தெரியுது, இன்னும் அவ்வளோ உஷாராக இருக்குது. ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டியெல்லாம் ஒர்க் ஆகாது. இதெல்லாம் இருந்ததுனால
இது பப்ளிக் பிஸ்னஸ், சரி, பீப்புள் பிஸ்னஸ். பீப்புள் பிஸ்னஸில் நீங்கள் வந்து விளையாடாதீங்க. அவ்வளோ 60 சினம் கோவம் வரலாம், எனக்கு ஒன்று பண்ணலாம், கோவம் வரலாம், நியாயம்தான். மனித தேகத்தில் நம்ம எல்லாருமே தவறுகளுடைய சுதந்திரம் அதிகமாக கொடுத்துருக்கோம், நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். வேறு தேகத்துக்குலாம் சுதந்திரம் கிடையாது, வேறு புதிய மரத்துக்கு சுதந்திரம் கிடையாது. நாயினுடைய சில விஷயங்களும் செய்ய முடியும், எல்லாமே செய்ய முடியாது. நாம் நாய் செய்யறதையும் செய்யலாம், புளி மருந்து செய்யறதையும் செய்யலாம், எல்லா சுதந்திரம் நமக்கு இருக்குது, மனிதனுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் மனிதன் வந்து என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிறப்போ, அப்போ 6 சினம்னா 6 இருக்கும். அதுக்கு பேர் 6ஆம் இருந்தால் அது பேர் குரோதம். குரோதம்னு பேர். ஸோ அது வந்து நின்று ஒரு பழி வாங்கும். சினம் 6ஆக விட்டால் போர் மூலம்னு எழுதியிருக்கிறாங்க அவையார் பாட்டி. உங்களுடைய சினம் 6ஆக விட்டால் அதனுடைய பலன் என்ன? போர் மூலம். எந்த அளவுக்கு எந்த லெவல்லையும் அந்தந்த லெவலில் அந்தந்த ஸ்டாண்டர்டில் அது மூலம். ஸோ அப்போ இந்த பிளஸ்ஸிங் பார்ட் வந்து எதுக்காக சொல்ல ஒரு விஷயத்தை பற்றி பேச நினச்சேன். ஏன்னா உங்களுடைய பிளஸ்ஸிங் பார்ட் வந்து அதுதான், அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, 3 பவர்ஸ்ங்கிறாங்க, 3 கார்டினல் ரூல்ஸ்ங்கிறாங்க. இதெல்லாம் டோன்ட் டேக். இதெல்லாம் இல்லாமல் ஒரு தோட்டமே நல்லா இல்லாமல் விதை என்னதான் கொட்டினீங்கனாலும் அங்கே முளைக்க போகுது. ஸோ உங்கள் தோட்டத்தை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு பெரிய தோட்டம் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, எவ்வளோ யூஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்கள்கிட்ட ஒரு தோட்டம் இருக்குது, உங்களுக்கு லேண்ட் இங்கே இருக்கிற சைட்டில் இது சின்னது, இதெல்லாம் வேறு, இது கவர்மெண்ட் எடுத்துக்கும். இங்கே இருக்கிற தோட்டம்லாம் நினைவுங்கிற ஒரு தோட்டம் இருக்குங்களா, அதோட நீராகலாம் விடுவாங்க, எவ்வளோ பெருசு, அதில் என்னெல்லாம் விளைய வைக்கலாம், என்னெல்லாம் விளைவிக்கலாம், தான் டேஞ்சரே. நினைவுங்கிற தோட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அது என்னென்ன, ஆனால் சாய்ஸ் இருக்குல்ல, நம்ம எதையெல்லாம் விளைய வைக்கலான்னு. அப்போ தான் அங்கே அசோசியேஷன் வருது. ஸோ அப்போ நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை, நல்ல ஒரு பாரதூரமான சிந்தனைகள். நான் எப்போ சொல்ல டாப் 1% ஆட்டிடியூட் அப்படின்னு, டாப் 1% லைஃப் ஸ்டைல், டாப் 1% பெஸ்ட் திங்கிங், இதுக்கு வி ஷுட் ஸ்ட்ரைவ். எப்பவுமே உலகத்தில் மேன்மையான சிந்தனை எது, அதை நான் சொல்லு. அது பெரும்பாலும் வேதங்களில் இருக்கு உங்களுக்கு. ஸோ அப்புறம் அதை காப்பி அடிச்சு நீ பாசிட்டிவ் புக்ஸ் எல்லாமே வருது, அதுல இருந்தால் எடுத்து பேசுகிறாங்க. பிரபஞ்ச விதி அப்படிங்கிறாங்க. பிரபஞ்ச விதி என்ன? யூனிவர்சல் தான். இந்த பிரபஞ்ச விதி என்ன சொல்லுது? விதை சாத்தான் முளைக்கும், விதை சாத்தான் முளைக்கும். அப்போ விதைக்கினா முளைக்காது. ஆனா விதை ஒன்று போட்டா வேற ஒன்று முளைக்காது, போட்டதான் முளைக்கும். போடாட்டி முளைக்காது, ஆனால் போட்டதான் முளைக்கும். ஒன்றை போட்டுட்டு இன்னொன்று எதிர்பார்க்கக்கூடாது. இந்த மனநிலை இருக்கு இல்லைங்களா, இந்த மனம், நம்மளோட மனசு எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறது, ஒரு கிரிமினல்னு சொல்கிறேன் நம்ம மனசு, அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஆட்டோ பைலட்டாக தப்பு தான் பண்ணும். ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு செய்தின்னு சொல்கிறாங்க வேர்ல்டு லெவலில், நீ இந்த மனசை வந்து சரியாக பயன்படுத்த தெரியல, இந்த பிளஸிங் பார்ட்டு ஒர்க் பண்ண தெரியலனா நீ விஷத்தை குடிச்சிட்டு இன்னொரு சாப்பிட்டுன்னு நினைக்கிற மாதிரிங்கிறான். விஷத்தை குடிச்சது நீ, சாவணும்னு நினைக்கிறது இன்னொருத்தர். ஸோ அப்போ அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் போயிடும். அப்போது உங்களோட முதல்ல உங்கள் பிளஸிங் பார்ட், உங்கள் மேலே உங்கள் ஜீவனில் இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு இல்லைங்களா, கில்ட்டி கான்சியஸ், அதை வந்து கரையும். உங்கள் மேலே உங்களுக்கு குற்ற உணர்ச்சி குறையும் முயற்சி. உங்களுக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சி குற்றத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் பேசும்பொழுது உங்கள் பேச்சில் வைப்ரேஷனில் தெளிவற்ற தன்மை, கிளவுட் வேர்ட்ஸ் வந்து வெளியே வரும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற குற்ற உணர்ச்சியை குறைச்சிட்டிங்கன்னா தான் சரி. அப்போ குற்ற உணர்ச்சி குறையும். இப்போ ப்ராடக்ட் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்காது. இதில் உங்களுக்கும் அந்த பிஸ்னஸுக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். எந்த ஒரு இடையில ஒரு இது இருக்கக்கூடாது. அந்த ப்ராடக்ட் உங்களோட ஐக்கியமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாருமே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிடுவாங்களா? இல்லையா? இதில் ஃப்ராங்காக திங்க் பண்ணிக்கோங்க. எல்லாருமே எஸ்ஐபி யூஸ் பண்ணுவாங்களா? இல்லை. ஆனால் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மக்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற பெஸ்ட் ப்ராடக்ட் தானே, இது இருக்கிற ஸ்டாண்டர்டில் இது பெஸ்ட் ப்ராடக்ட் தானே. ஸோ அப்போ நீங்கள் இதில் கன்வின்ஸ் ஆகிறதுல டவுட் இருக்கக்கூடாது. ஸோ யூ ஷுட் கன்வின்ஸ் யுவர் செல்ஃப் 100%. எல்லா டைமென்ஷன்லையும் கன்வின்ஸ் ஆகிருக்கணும். ஒருத்தர் வாங்கலைங்கிறக்காக மூட் அவுட்லாம் ஆகவே கூடாது. ஒருத்தர் பிஸ்னஸில் சேரலைங்கிறக்காக நம்ம வந்து அவங்களை அப்செட் ஆகிறதுக்கு இல்லைல்ல. எல்லாத்துக்கும் இந்த பிஸ்னஸ் இல்லை. லதா காந்திகளை பேசும்போது அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லாருமே ஆம்பிக்குள்ள வந்துட்டு அவங்க டயர் பஞ்சர் யார் விட்டுவாங்க அப்படின்பாங்க. அப்போ ஸோ எல்லாத்துக்கும் நல்லா இந்த இதை கிளியர் ஆகிக்குங்க. இதெல்லாம் கிளியர் ஆகிக்கிட்டா தான் உங்களுடைய ஆக்ஷன் வந்து ரொம்ப பியூரிட்டியாக இருக்கும்.
பியூர் பிளிஸ்ஸாக இருக்கும், பிளிஸ்ஃபுல் ஆக்ஷனாக இருக்கும். மைண்ட்ஃபுல்னஸ் ஜப்பானியர்ஸ் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப பிடிச்சிருங்க. கேப்பே இருக்கும், உங்கள் மைண்டில் ஒரு சலனமே இல்லாத ஒரு தன்மை, ஒரு அமிர்த ஊற்று மாதிரி நீங்கள் அப்படியே வெளியே வரும் உங்களுக்குள்ள. ஸோ உங்கள்கிட்ட அப்படியே ஒரு ஒரு முழுமை தன்மை, ஃபுல்ஃபில்லிங்னஸ் வரும், மைண்ட்ஃபுல்னஸ், அந்த பிளிஸ்ஃபுல்னஸ் வெளியே வரும். அப்போ தான் வந்து இந்த உலகத்தில் எது செஞ்சால் அழகாக இருக்கும், நீங்கள் செய்யப்படும் எதுவுமே அழகாக இருக்கும். ஏன்னா இது ஒரு நீங்கள் இந்த பேசிக் ஏரியாவில் உங்களுடைய உங்களுக்குள்ள குற்றம் வந்துச்சியே இருக்கக்கூடாது. நோ கில்ட்டி கான்சியஸ். யார் கோவப்படுவாங்கன்னா கில்ட்டி கான்சியஸ் இருக்கிறவங்க கோவப்படுவாங்க. குற்றம் வந்துச்சு இருக்கிறவங்க டப்புன்னு வெடிக்கிறது. இந்த ஹார்ட் வேர்ட்ஸ் சொல்லி ஒரு மாதிரி தெரியுங்களா சிலர்கிட்ட, கட்டிடமான சுடுசொற்கள்னு சொல்லுவாங்க. சுடுசொல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நெவர் யூஸ். அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், சொல்லி புரிய வைங்க. அங்கே இருக்கலாம், நம்மகிட்டே இருக்கலாம், மாற்றிக்கலாம். நானும் ஒரு சில சமயம் அந்த மாதிரி இருந்து மொளமாக மாற்றிக்கிட்டேன். ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட பேசிக்கிட்டு வரும்போது காரில் வந்துட்டு இருந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாட்ட டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அம்மா அப்பாட்ட ஒரு கடுன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு வர தூக்க மாட்டேங்குது. நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி இருக்கும். அப்பா எழுப்புறாங்க. எழுப்பி மன்னிச்சிருங்க, நான் இன்னைக்கு உங்களை ஒரு கடினமான சொல்லிட்டேன் அப்படிங்கிறேன். அப்போது அவங்க இல்லைப்பா நான் அதெல்லாம் பெருசாக நீங்கள் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப வெக்கமாக இருந்தது. என்ன கேட்டீங்கன்னா அவங்க அதை ஃபர்கியூ பண்ணாங்க பாருங்க, கேஷுவல் எடுத்துட்டாங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப வெக்கப்படுத்திடுச்சு. சார் இவ்வளோ கேஷுவல் எடுத்துக்கிட்டாங்க, நாங்கள் இப்படியான வார்த்தை சொல்லிட்டோமே அப்படின்ட்டு. அப்போ நைட்டு போய் அவங்க எழுப்பி சொல்லிவிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டேன். மன்னிச்சிருங்க, தயவுசெய்து மன்னிச்சிருங்க, நான் மன்னிப்பு கேட்கால என்னால் தூங்க முடியாது. ஏன்னா ஒரு ஜீவனை கஷ்டப்படுத்திட்டு உங்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. இன்னொருத்தர் கஷ்டப்படும் பொழுது உங்களால் நிம்மதியாக தூங்கவே முடியாது. இன்னொருத்தர் எதிரியே நினச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஏன்னா உங்களோட பிரிண்ட் தான் அது, டிசைன் வெளியே டிசைன் தான் மாதிரி இருக்குது எல்லாமே. ஸோ அதனால எப்பவுமே அந்த பிளஸிங் மைண்ட் செட்லேயே இருங்க. சில சமயம் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தோட்டம் இருக்கும். தோட்டத்தில் வந்து பக்கத்தில் நிறைய பேர் வந்து ஏதாவது பொறிச்சிட்டு போயிடுவாங்க. எங்கள் அம்மா அப்பா டென்ஷன் ஆகுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அது நம்ம வீட்டு குழந்தை அக்கா தங்கச்சி பொறிச்ச சந்தோஷப்படுவீங்கள, அதே இன்னொரு ஜீவன் தான், நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி தானே. சந்தோஷம் சாப்பிட்டு சந்தோஷத்தான் புற போகுது. என் பிள்ளை என் கூட பிறந்த ஒரு சகோதரி பொறிச்சிட்டு போய் சந்தோஷப்படுறதா நினச்சி விட்டு பணம் தெரியும் காணா போச்சுன்னு டென்ஷன் ஆகாது. எனக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஒரு 50,000 தெரியும் காணா போச்சு. அப்போ உடனே ஒன்று தான் ஃபீல் பண்ணோம், என்னோட சகோதரன் சகோதரி யாரோ ஒருத்தருக்கு அது ஹெல்ப் ஆகிருக்கு, சந்தோஷம். அது ஏதோ ஒரு இடத்துல அது பிரயோஜனமாச்சு இல்லை. அதை விட்டுட்டு கர்ஸ் பண்ணோம்னா, சாபம் கொடுத்தோம்னா, அதை விட்டு நம்ம சாபம் கொடுத்தோம்னா, நான் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல, வெளியே சொல்லப்பட முடியாது, அசிங்கமா இருக்கு. உலகத்துலேயும் எனக்கு தெரிஞ்ச நம்பர் 1 அயோக்கியம் நானாக தான் இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச தவறுகள், நான் செஞ்சு வந்த தவறுகள், கடந்து வந்த பாதைகள், அதே எப்படி அப்போ தெய்வம் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ பிறரை எப்படி மன்னிக்கிறாயோ அதே போல் நாளை இறைவன் உன்னை அல்லாஹ் நான் மன்னிப்பாரு. நான் மன்னிக்காதீங்கன்னா உனக்கு ட்ரையல் தான். இத்தனை பேருக்கு ஒரு வாழ விட்டுருக்கிறது எதுக்கு ட்ரையல். உன்னை ஆர்கனைஸ் பண்ணு. நீ பிறரை எப்படி மன்னிக்கின்றாயோ அதே போல் பார்வையில் தான் இறைவன் நாளை உன்னை மன்னிப்பார். அவன் மன்னிச்சுக்கலாமே, அவனை தப்புனாங்க. திருக்குறள் எழுதிங்க சொல்லுது, திருக்குறள் அற்புதமா சொல்லுது. ஒருவன் கொலை குற்றமே செய்திருந்தாலும் அவனை மன்னிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறதா என்று இருப்பார். போயிட்டு போகுது சார், என்ன ஆச்சு, நம்ம கொஞ்ச நாள்ல மூச்சு முடிய போகுது, கிளம்பி போறோம். இந்த வைப்ரண்ட், இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து போட்டி பொறாமை எல்லாம் எல்லாம் விட்டுட்டு முதல்ல உங்களை வந்து ஒரு நல்ல பிளிஸ்ஃபுல் சோலா, ஒரு சந்தோஷமான ஒரு ஜீவனா மாற்றிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன 9 ஸ்டெப்லாம் ஒர்க் ஆகும். கைக்கு ஒரு ஆயுதம், கைக்கு ஒரு அம்படுத்திங்கன்னா வரும். அந்த நேரத்துக்கு எதிர்க்காக நிற்கும் போது வரணும் இல்லைங்களா? அப்போ தான் நீங்கள் அது இது ஒரு இன்னொரு பார்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தனியாக இருக்கும்போது என்ன செய்வீங்க? when you are alone, what you are doing, that is you. உங்கள் தாட்ஸ், உங்கள் ப்ரிப்ரேஷன் எல்லாம் எதில் இருக்குது. இங்கே ஒரு வெளியே போய் பண்ணுறதெல்லாம் இல்லை. அது வந்து போர் முனைக்கு போனதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிட்டு இருக்கலாம், அது வேறு விஷயம். அந்த போர் முனைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இண்டிவிஜுவலாக தனியாக எடுத்துருப்பீங்க நேரங்கள், அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்களா, ஸ்பெண்ட் பண்ணிங்களா, வேஸ்ட் பண்ணிங்களா அப்படிங்கிறது விஷயம். டைம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்,
ஸ்பெண்ட் பண்ணலாம், வேஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த நேரம், அந்த நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ டைம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ வாட் யூ ஆர் டூயிங் அலோன் when you are alone. ஸோ அந்த ஒரு பகுதி நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம தனியாக இருக்கோம், நம்ம என்ன செய்கிறோம், ஆரோக்கியமாக. அதாவதுங்க ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்தை மைண்டில் ரெடி ஆகிறதுன்னு ஒன்று இருக்குது, ஃபீல்டில் ரெடி ஆகிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ மைண்டில் ரெடி ஆகிறதுங்கிறது ஒரு விஷயம், ப்ரிப்பரேஷன், ஃபேஸிங் த ப்ராப்ளம், ப்ரிப்பேரிங் ஃபார் த ப்ராப்ளம் ரெண்டு. ஸோ நாம் ப்ரிப்பேரிங், அந்த ப்ரிப்பேர்னஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரிப்பேர்னஸ் வந்து நமக்கு ஃபேஸிங் த ப்ராப்ளமுக்கும் ரெண்டுக்கு இருக்குது. அப்போ அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கிறீங்க, உங்களை நீங்கள் எப்படி அந்த இடத்துல தயார் பண்ணுறீங்க. ஸோ அந்த ப்ரிப்பேர்னஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் நிறைய உங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, உங்கள் மனம்ங்கிற ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் போதுமான அளவுக்கு ஸ்டாமினா கொண்டு வராமல் ஆக்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா, ஆக்ஷன் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மாட்டம் இருக்கும். அது சும்மா டெம்பரரியாக தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே ஆகாஷ் பேசும்போது பேசியிருந்தாங்க, இந்த ஜிம்முக்கு போவாங்க, கொஞ்ச நாள் போவாங்க, நின்றுவாங்க, கன்சிஸ்டன்சி இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போதுமான தெளிவு அவங்க அறிவில் இல்லை. போதுமான தெளிவு இல்லாதனால அவங்க வந்து அறகுறையான தெளிவோட பயணம் பண்ணனால அவங்க போதுமான ஸ்டாமினா, எப்படி பாடிக்கு ஒரு ஸ்டாமினா தேவைப்படுமோ, மைண்டில் ஒரு ஸ்டாமினா ஒன்று இருக்குது. ஸோ மைண்டு ஸ்டாமினாவை பில்ட் பண்ணாமல் பாடி ஸ்டாமினாவை கொண்டு வாங்க. பாடி ஸ்டாமினா பில்ட் பண்ணான்னு வச்சிங்கன்னா நடக்காது. போதுமான அளவுக்கு மைண்டில் வந்து ஒரு வேறு ஊனி இருந்தால் தான் ஆக்ஷன் ஏரியா உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்புக்கு வரும். ஸோ யார் அப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ்க்கு ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு டாமினேட்டிங் தாட்டுன்னு நான் சொல்லுவேன். யாரோட தாட் டாமினேஷனாக இருக்குதோ அது வந்து சக்ஸஸ் ஆகும். உங்களுக்குள்ள எந்த தாட் டாமினேட் பண்ணுதோ அந்த தாட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அப்போது நீங்கள் உங்களுடைய ப்ராசஸை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ போதுமான அளவுக்கு உங்கள் மைண்டில் ஸ்டாமினா பில்ட் பண்ணாமல் நீங்கள் ஃபீல்டில் போயிட்டு சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ ரொம்ப முக்கியம் உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ மென்டல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ மைண்டு ஸ்டாமினா எப்படி உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான். ஒரு 4 விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஸோ மென்டல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன கேட்டால், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொன்னால் ஒரு வேர்ல்டு லெவலில் ஓகேங்களா. ஸோ புக் ரீடிங், இதை வந்து அப்ரிசியேஷன் சொல்லலாம், எப்படினாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ மைண்ட் ஸ்ட்ரென்த் டெய்லி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்து முடிஞ்ச அளவு படிங்க. முக்கியமாக உங்களுக்கு என்ன புக் ரெஃபர் பண்ணுறாங்களோ, உங்களுக்கு நெட்டில் இருக்கலாம், அதில் இப்போ நிறைய டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா சரி கொஞ்சம் படிங்க. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை யூடியூப்பில் போட்டு பார்த்துக்கிறது. என்ன புக் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த புக்கை எனக்கு படிக்கிறத விட அதில் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் பார்த்தா மைண்டு தேவை. ஸோ ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபார்மா கிரியேட் பண்ணிக்கிறேன். புக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். புக் ரீடிங்கில் வந்து மைண்ட் ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக ஒரு, ஏன்னா அது உங்கள் வீட்டை வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், வீட்டை க்ளீன் பண்ணாமல் விட்டா அழுக்காகிறது ஆட்டோமேட்டிக்கிற மாதிரி நம்ம வீக்னஸை புரிஞ்சுக்கணும். மனிதனுடைய மனம் பாசம் படிச்சுட்டே இருக்கும். அதுக்கு பேர் பசுந்தரைன்னு சொல்கிறாங்க ஸ்பிரிச்சுவல். எப்படி தண்ணிக்குள்ளே என்ன பச்சை கலர் தர படிச்சிருக்கு இல்லைங்களா, அது மாதிரி உங்களுக்குள்ளே படிச்சுக்கிட்டே இருக்கும். இதை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் ஏதாவது படிக்கணும்னு சொல்கிறதுலாம் அதுதான். ஸோ நமக்கு வந்து 7 வகையான திரை இருக்குது. அதில் இது ரொம்ப கஷ்டமான திரை தான். அது படிக்கிற மெத்தடே வேலைங்க. 12,000 வாக்கியம் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் போய் அதை டெப்த் அதோட பெஸ்ட் அவ்வளோ தூரம் அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறத இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணலாம், 5 நிமிஷம் புக்கை படிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா. அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும். புக்கை படிச்சுட்டு இல்லை எனி இன்ஃபர்மேஷன், நான் அப்போவே சொன்னேன், அப்போவே பேச வந்து போன செஷனில், இன்ஃபர்மேஷனோட வெயிட் வந்து நிறைய பேருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனால நீங்கள் நிறைய படிக்கணுங்கிறதெல்லாம் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு சரி. என் ஃப்ரெண்டு ஒன்று சொல்லுவார், வாட் யூ நோ இன்ஃபர்மேஷன் இஸ் வாட் யூ நோ, இன்ஃபர்மேஷன் இஸ் வாட் யூ நோ, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் வாட் யூ பிகம். ஓகேங்களா. ஸோ இன்ஃபர்மேஷனுங்கிறது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். பிரயோஜனம் என்னங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது எனக்கு லைஃப்பில் பிரயோஜனத்துக்கு வரணுமே. என் லைஃப்பில் பிரயோஜனத்துக்கு வரதுனே நான் அந்த ஆயுதம் வந்து எனக்கு அம்பரையில் இருக்கும், ரெடியாக இருக்கும். எப்போனா இப்படி கையில் எடுத்தால் வரணும், ஹெல்ப்புக்கு வரணும். அதுதான் உங்களுக்குள்ள ஒரு டெசிஷன் மேக்கிங் தாட்ஸ்.
ஸோ அது வந்ததுனா தான் பிரயோஜனம், இல்லைன்னா உங்களுக்கு அது அந்த இடத்துல அவங்க ஃபெயில் ஆகி மந்திரம் ஒர்க் ஆகாதுப்பாங்க. அது ஏன் அந்த மந்திரம் நீங்கள் எத்தனை தான் வேலை முடிச்சா கடைசி ஏன் மாட்டிக்கிறாங்க? அதை விட பாவம் அதிகமாக இருக்கும்போது கடைசி நேரத்தில் அந்த மந்திரம் என்ன ஆகாதுங்க, ஹெல்ப்புக்கு வராது. எல்லாமே மந்திரம் தானே சொல்லிக் கொடுக்குற. பெரிய ஒரு வாக்கு மந்திரம், பெரியவரா இறைவன் அடைஞ்சவங்க வாக்கு மந்திரம்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் அப்போ அது அவங்க எப்போ வேலை செய்யும், அந்த இறுதி நேரத்தில் நம்மளுக்கு வேலை செய்யணும். அது மாதிரி அந்த ஃபைனல் மொமெண்ட்டில் ஒவ்வொரு மொமெண்ட்டும் நமக்கு வந்து ஹெல்ப்புக்கு வரணும். எவ்வளோ பிடிச்சா அது நமக்கு வரல அப்படின்னா அது பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறப்ப. ஸோ அப்போ அந்த பிளஸிங் பார்ட்டு உங்களுக்கு கிறிஸ்டி கிளியராக இருக்கும். இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னார், அழகா நீங்கள் வீட்டில் முதல் கண்ணாடி வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க, எப்படி இருக்குதுங்க, அழகா எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் நாள் போக போக என்ன ஆயிருதுங்க, மங்கியது. அது மாதிரி தான் நம்ம மனசு அதே மாதிரி தான். ஓகேங்களா சார்? ஸோ ஒரு அப்போது நீங்கள் லைஃப்பில் வந்து அதே மாதிரி இந்த ஃபவுண்டர்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு பின்ன நினச்சி அது நினச்சி நம்மளுடைய ஒரு பிளாட்டினம் 10,000 பிபி இதெல்லாம் நினச்சி பயந்துக்காதீங்க. உங்கள் லீடர்ஷிப்பில் ரொம்ப முக்கியம். சரி, நான் என்னோட ஃபார்முலா எப்படின்னா, இந்த ட்ராவலிங்கில் டைமண்ட் ஷிப் இதுக்கெல்லாம் ட்ராவலிங் நான் ஒரு சின்ன ஃபார்முலா வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய இருட்டு இருக்குது, கையில் வந்து ஒரு ராந்தல் ஹரிக்கேன் லைட், ஓகேங்களா, ஹரிக்கேன் லைட் ஒன்று கையில் இருக்குது. ஆனால் இருட்டு 1000 கிலோமீட்டர் இருட்டு தான். அதை பற்றி நான் ஏன் கவலைப்படுவானே? இப்போ என் கையில் ராந்தல் இருக்கு, செலிப்ரேட் பண்ணுறதா கவலைப்படுறதுங்களா? அதே தான் நான் இந்த பிளாட்டினம் ஷிப்பு இதெல்லாம் கண்டு பயப்படாதீங்க, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு மங்கும் கிடையாது. ஒரே டான்ஸில் ஒரு தடவை வாங்கினது பேர் பிளாட்டினம் ஷிப். ஒரு தடவை வாங்கினா 9%. பெரிய கொம்புன்னு நினச்சிக்காதீங்க. ஒன்றுமே இல்லாத கண்டு மெயினாக நீங்களே உங்களுக்கு முன்னாடி என்னமோ பெருசாக நிற்காதான் நினச்சிருந்த ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன கதை சொல்கிறது? அதுதான் அந்த கதைங்கிறது ஒரு ஆயுதம். எப்படி இந்த அம்பாரியில் இருக்கிற ஆயுதமும் கதைங்கிறது ஒரு ஆயுதம். அதை தான் பார்த்தீங்கன்னா கதைன்னு இந்த அனுமான் வச்சுருக்கிற மாதிரி சிம்பாடி காமிப்பாங்களா? பீமன் அனுமன் எல்லாரும் வச்சுருப்பாங்க கதை. ஆமாம், அது என்னன்னு கேட்டால் கதை, அது தத்துவங்க. அதை அடிச்சா டம்முன்னு அடிக்கி. அப்படின்னா ஒரு கதை சொல்லி புரிய வைக்கிற மாதிரி வேறு எதை சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுதான் ஆட்சி சொல்கிறது கதைக்காதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஸ்பிரிச்சுவல் ஏரியா, நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடாது, அது தேவை அவசியம். இருந்தாலும் சரிமா சொல்லிட்டேன். சரி, நீங்கள் அதை அப்படியே நினச்சி அது புரியாதவங்க வேறு மதத்துக்காரங்க போகணும்னு பார்ப்பாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன புரியாது, அது பெருசான தலைமையோட அடிப்பாங்களாட்டுன்னு பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரியே ஓடிட்டு இருக்கு. அது முழுக்க இப்படி ஓடி அது என்னையே கொடுத்துட்டாங்க, எல்லாரும் புறத்துருவோம். அது ஒன்று. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தம் கதைன்னு சொல்லுவோம். கதை மூலியமாக புரிய வைக்கிறது. அதை கொஞ்சம் போட்டு அப்படின்னா தான் இல்லைங்க. நீங்கள் இப்படி மாட்டேங்கிறீங்க, அவங்க என்ன பண்ணுறது, அவங்க திரும்பி போட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு ஆள் வச்சு இன்னும் நேரத்தை நம்ம அவ்வளோ பெருசாக இருக்குது, அறுவடை பெருசாக காமிச்சே தான் கூப்பிட்றான். சின்ன அறுவடை வந்து இங்கே அவ்வளோ பெருசாக காமிச்சு இதெல்லாம் தத்துவ நிலையில் தந்தனையாண்ட வித்தக விநாயகான்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. தத்துவமாக வச்சு இப்படி மிரட்டி கூட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு விநாயகர் ராகவில் பாடுவாங்க. கடைசி 2 லைன் வரும். தத்துவ நிலையில் தந்தனையாண்ட வித்தக விநாயகா மாற்றிட்டு தத்துவமாக மாற்றி வச்சிருக்கு எல்லாமே. அதை தெரிஞ்சு உங்களுக்கு பயங்கரமாக வச்சுருக்கீங்க. எல்லாம் பண்ண ஒரு பௌதஸ்தரம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எல்லாம் எல்லா லாக்கும் ஓப்பன் பண்ணி விட்டுருலாம். நீங்கள் என்னமோ வச்சுருக்காங்க. ஆனால் குறைஞ்ச பௌதஸ்தரம் அப்போது எனக்கு வந்து பேசணுங்க, இதெல்லாம் சேர்த்து பேசிட்டு இருக்கேன். ஓகே, அப்போது இந்த அந்த ஸ்டோரி கிருஷ்ண பரமாத்மாவோட ஸ்டோரி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவரு பீமனும் அர்ஜுனர் 3 பேருமே ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது பாதுகாப்புக்காக ஷிஃப்ட் வச்சு 2 மணி நேரம் பார்ப்போம். ஸோ 6 மணி நேரம் ரெஸ்ட் டைமு. முதல் 2 மணி நேரம் பீமன் பார்ப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வரும். இங்கேருந்து வரே தெரியாது. இங்கேருந்து அந்த பக்கம் ஓடுவார், அங்கேருந்து இந்த பக்கம் ஓடுவார். இந்த 2 மணி நேரம் ஓடி டயர்ட் ஆகிடுவார். அடுத்தது அர்ச்சனை கூப்பிட்டு நீ எழுந்திரிச்சு பார்ப்பா, இன்னும் சத்தம் வந்துட்டு யாரும் நம்ம சுற்றி வராங்க. அடுத்து அவர் ஓடுவார். பார்த்தா ஒரு பெரிய அப்படியே ஒரு வான உயரத்துக்கு ஏதோ மிரட்டுற மாதிரி அவர் ஓடி டயர்டாகி படுத்து. அடுத்து கிருஷ்ண பரமாத்மா அதோட ஸ்டோரி வருவார். அவரோட ஷிஃப்ட் வரும். அவர் நிம்மதியாக எடுத்து படுத்து தூங்கிட்டு இருப்பார். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாங்க. அவரோட ஷிஃப்ட்டு பெருசாக அழிக்காமல் ரிலாக்ஸாக இருப்பார். அப்புறம் கேட்பாங்க, யார் பரமாத்மா அந்த மாதிரி பயங்கரமாக நைட்டெல்லாம்
சவுண்டு. அப்புறம் ஒரு டப்பால் இருந்து ஒரு சின்ன புழு எடுத்தாங்க, ஒரு பூச்சி எடுத்தாங்க. என்னென்ன இதுதான் அது தன்மை இருக்குது. சவுண்ட் விடுற விதத்தில் சவுண்ட் விட்டுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பெரிய பூதமாக இதுமோ நினச்சி ஏதோ பெருசாக வரும்னு நினச்சிட்டு நீங்கள் ரெண்டு ஓடிட்டு இருந்தீங்க. நான் நைட்டே கவனிச்சிட்டேன். ஏதாவது மனசு புத்தி இப்படி தான் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லாத கண்டு மறந்து பயந்து நடுங்கி நீ உன்னை கண்டு தான் பயப்படுறேன் மறந்துடாத அப்படின்னாரு. உன்னை பயப்படுத்துறது நீ தான். பயம் வெளியிட்டு வரல, உனக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னோட தன்மை உன்னை மிரட்டுது. நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிற பிளஸிங் அது உன்னை மிரட்டுது. உன் நம்பிக்கை பிடிங்கி எறியுது. உன் அஸ்தத்தை அந்த அதுதான் சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளா பயத்தை உண்டு பண்ணி பெருசாக பார்த்து 10,000 ஒரு வெங்காயம் 9% எத்தனை டான்ஸ் ஆடுனீங்க? அது 10 தடவை டான்ஸ் ஆடு. அவ்வளோதான் 10,000. வெளியே பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறைக்கும். ஒரு 50% ஒர்க்கு குறைச்சிட்டு வேறு லெவலில் குவாலிட்டி பண்ணும். எப்போ 100 PV பண்ணிட்டீங்களோ, எப்போ 2 ப்ராடக்ட் பண்ணி 100 ரூபாய் கையிலிருந்து வாங்கிட்டீங்களோ பிஸ்னஸ் அவ்வளோதான். அது மாதிரி உங்கள் மைண்டை ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி மீட்டிங்லாம் தேவைப்படும். நம்ம மைண்டை ஒரு செதுக்கி ஒரு ப்ராப்பராக கொண்டு வரதுக்கான வழியை இந்த பிஸ்னஸை கண்டு பயப்படுறது உங்களுடைய மனம். உங்களை பயப்படுறது உங்களுடைய மனம் தான். பெரியவர்களுடைய தத்துவங்கள் வார்த்தைகள் நமக்கு துணை நிற்கிது. அதை பிடிச்சிக்கிட்டு நான் 2-3 வார்த்தை வச்சு டான்ஸ் ஆடினேன். அந்த ராண்டர் கதை சொன்னார். என்ன சொன்னால் அந்த ராண்டரை தூக்கினா எவ்வளோ தூரம் வெளிச்சு தெரியுங்க. ஆனால் நான் போக வேண்டியது எவ்வளோ இருக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ வெளிச்சு தெரியுது எவ்வளவு. அது வரைக்கும் தெரியுதா? குதிரா குதிச்சுட்டு போவேன். அங்கே போய் நின்று பார்த்தா மறுபடியும் அது அடுத்து தெரியுதுன்னு ஆச்சரியமா இருக்குது. நீங்களே பாருங்க, 3% நின்று டான்ஸ் ஆடிட்டு 3% வந்துட்டீங்களே. அடுத்து 6% கணக்கு தெரிஞ்சுதான். அடுத்து 6% வந்ததுக்கப்புறம் 9% கணக்கு தெரியுதுங்களா? அப்போது 10,000 PV ஒன்றுமே எழுதி முடிவு எடுத்து போகணும். ஒரு 10 பேருக்கு ஒரு 1000 PV கொண்டு வரணும். இல்லை அதுக்கப்புறம் அப்போது உங்களுக்கு இருக்கிற தூரத்தை செலிப்ரேட் பண்ணணும். எனக்கு கணக்கு தெரியுதுல்ல, இந்த வேலையை முடிப்போம். அடுத்த வேலையை நினச்சி பயப்படாதீங்க. ஃபர்தராக நமக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நினச்சி என்னைக்கு ஒரு துளி கூட பயப்படாதீங்க. இந்த பயம்தாங்க நம்மளுக்கு தோக்கடிக்குது. 2 விஷயங்க. ஒன்று கவலை, ஒன்று பயம். இதுலேயே செத்தே போயிடலாம். கடந்த காலத்தில் இதெல்லாம் ஒட்டுமே கவலை, எதிர்காலத்தில் இதெல்லாம் வந்துடுவேன்னு பயம். இந்த 2லயும் முழு அம்சமாக மாறி நான் அம்மா போகிறாங்க. ஒன்று பயந்துக்கிட்டே இருக்கலாம். எப்படி நடுங்கிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை முழுக்க எனக்கு அதுதான் கவலை. எனக்கு பெரிய கவலை தான். என்னடா எனக்கு எப்படி இருக்குதுன்னா, உலகத்தில் உயிர் போகிறதுன்னு ஒரு பெரிய விஷயத்துக்கே நான் பயப்படல. அதை பற்றி கவலைப்பட்டு உட்காந்துருக்கிறீங்களா? உயிர் போகிறதுன்னு ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. அதுக்கே நம்ம கவலைப்பட்ட மாதிரி பெருசாக தெரியல. அப்போ அதை கூட பெரிய பயம் என்ன இருக்குது உலகத்தில்? அப்போ இந்த உலகத்தை பார்த்து ரொம்ப நீங்கள் அதுக்கு பேர் தான் நாம் விஸ்ரோகம் எடுக்கிறதுங்க. போடாங்க அப்படிமாங்க, போட்டாங்க அப்படிமாங்களா? நம்ம இந்த உலகத்தை பார்த்து அதாவது நம்மளா காட்டு உலகம்னு சொல்லி நம்ம மனசு தான் சொல்கிறேங்க. மனசு பார்த்து சொல்லணும் போடுறாங்க. நான் தெரிஞ்ச வரை டான்ஸ் ஆடுறேன். இவ்வளோ இந்த வெளிச்சம் 3 அடி தெரியுதுல்ல, என்னோட லாங் லைட் இருக்குல்ல, 3 ஃபீட்டுக்குள்ள வெளிச்சம் தெரியுதுல்ல. சரி, இப்போ நீ அதை செய்ய, ஏன் அதை பார்த்து நினைக்கிறேன்? அவ்வளோ தூரம் போகணும்னு நினச்சி கவலைப்படாத. 70 கிலோ இருக்கிறீங்க, 60 கிலோ வரணும்னு நினச்சி கவலைப்படாதீங்க. 1/2 கிலோ குறைச்சிட்டு 10 தடவை சாரி இது ஒரு 10 தடவை செஞ்சோம்னா 5 கிலோ குறைச்சிடலாம். 1/2 கிலோவை குறைச்சா கூட எந்த இடத்துலையும் வரக்கூடாதுங்க. ஒன்றே ஒன்று பயம் வர்றதுக்கு என்ன? லேக் ஆஃப் ஆக்ஷன், ஃபியர் ஆஃப் ஆக்ஷன். உழைக்கணுங்கிறவனுக்கு தான் பயம் வரணும். உழைப்பை கண்டு பயப்படுறவனுக்கு தான் பயமே ஒழிய, உழைக்க முடியல சோம்பேறியாக இருக்கணுங்கிறது தான் பயமே ஒழிய, உழைக்கிற பயத்துக்கு சம்மந்தமே இல்லை. உழைக்க வெளியாக இருக்குன்னா ஆனால் ஏன் விட்டு உழைக்கக்கூடாது. பிரச்சனை என்னன்னா கன்சிஸ்டன்சின்னு ஒரு வார்த்தை சொன்னா பர்சன், அது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம செய்கிற வேலையை திரும்ப கேப் பண்ணாமல் செய்யணும். ஸோ அப்போ அதுதான் கேப் விட்டு செஞ்சீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் நீங்கள் முதல்ல போட்டோமா இது வேஸ்ட்டாக போகுது. திரும்பி ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பெயின்ஃபுல் என்ன தெரியுங்களா? தோற்று போகிறது தானே ரொம்ப பெயின்ஃபுல். என்ன பின்ன சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப பெயின்ஃபுல். ஓகேங்களா? ஆனால் உலகத்தில் சும்மா இருக்கிறதோட தோற்று போயிட்டு இருக்கலாம். சரி, இது செய்யாமல் இருந்தால் என்ன செய்ய போகிறேன்? அடுத்து கேட்குறேன். இதை செய்யலைன்னா என்ன செய்ய போகிறேன்? சும்மா இருக்க போகிறேன். அதுக்கு இதையாக செஞ்சுருக்கிறேன். நான் அப்படியே நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். சில காலத்தில் சில டைமில் சில சேலஞ்ச் வரும்போது சரி இது செய்யலை, என்ன போகிறோம், ஒன்றும் நம்ம கையில் வேறு ஒன்றும் சரக்கு ஒன்றும் இல்லை, அப்போ என்ன அடுத்த செய்ய போகிறோம்,
உட்காந்து டிவி பார்ப்போம், இல்லை நாடகத்துக்கு போவோம், இல்லை கபடி விளையாடுவோம், இல்லை ஏதாவது சுற்றிட்டு இருப்போம். அப்போ என்ன செய்யலாம்? எதையும் செய்வோம். இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு அதையும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எதையும் கஷ்டப்படாமல் காசு வரலாம்னு கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா? கல்யாணம் பண்ணி பணத்தை சந்ததி விருத்தியாக கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு. கஷ்டம் எதுக்கு வேண்டியதானே? கல்யாணம் ஆச்சரியமா இருக்குங்க. பயங்கர மோட்டிவேஷன் தான். கல்யாணமே பண்ணிட்டுருந்தாங்க. என்ன டைமண்ட் என்னன்னு பார்த்துடலாம். இதையுமே சதிச்சுக்கிட்டு அந்த பக்கம் 100 பேருக்கு மாமனார் மாமியார் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சட்டம் இல்லைங்களா? இப்போ எதுக்கு போய் பண்ணுறீங்க? இதுக்குன்னு அந்த பேர் போடாது, கேப் போடக்கூடாது. ரொம்ப முக்கியம் என்னன்னா அந்த தொடர்ந்து அதிகம் கேப் போடக்கூடாது. டெக்னிக்கலாக நிறைய இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். கேப் போடாதீங்க, ஸ்பேஸ் விடாதீங்க. தெரிஞ்ச வரைக்கும் டான்ஸ் ஆடுங்க. எனக்கு தான் இந்த நாற்பது லைட்டுக்காக வச்சுக்கோங்க. இது வரைக்கும் வெளிச்சு தெரியுது, நான் அதை போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது பெருசாக கண்டு பயப்படக்கூடாது. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் தான் பெரிய சக்ஸஸில் கொண்டே வரும். ஆனால் ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒரு ஃபார்முலா அட்டாக் டவுட் வரும்போது அந்த கதை வந்து முன்னாடி ஜங்கு நிற்கணும். அந்த இருக்க உதைக்கணும். அந்த மைண்டு ட்ராப் ஆக போகக்கூடாது. அந்த மைண்டு ட்ராப் ஆக தான் விட்டுறேன். எதான் பிரச்சனை? அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு 7-8 வீக்னஸ் தான் இருக்கும் உங்கள்கிட்ட. அந்த 7-8 வீக்னஸ்க்கு ஒரு ஸ்டோரி எடுத்து இறுக்கி வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த 4-5 வீக்னஸ் நம்மளை தள்ளுற வீக்னஸ் வரும். மனசில் ஒரு டவுட்டு, சந்தேகங்கிற ஒரு வேல்வி வந்து முன்னாடி நிற்கிங்க. கேள்வி வில்லேந்து நிற்கி அது வில்லேந்து நின்னா நீங்கள் சோழா எதை எடுத்து நில்லுங்க. ஓகேங்களா? கும்புற போன சாமின்னு பாட்டில் இருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்கள் அது கூட டான்ஸ் ஆடுது. சரி சரி வச்சு ஆடுறாங்க. அந்த பாட்டை ஒரு சொன்ன டிவியில் பார்த்தேன். அது இப்போ வந்து எப்போ வந்தது அந்த படம்? ரொம்ப வச்சுக்காங்க. ரெண்டு பேரும் ஆடுவாங்க. சரி சரி ஆடுவாங்க. பார்த்துக்கூடாது. அவ்வளோதான் பிஸ்னஸ்ங்க. எந்த இடத்துல தெரியும். நம்ம ஃபன்னாக பண்ணுங்க. பயங்கர ஃபன் ஆகிடும் இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது. நாமளும் ஹீரோ லெவலில் திங்க் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவேன். முண்டு நேர்மைக்கு பிளான் போடுறது மோட்டிவேஷன் போது ஹை லெவலில் ஏதோ உலகத்துக்கு மாதிரி யாரும் மோட்டிவேஷன் ஓடிட்டு பண்ணி நான் பண்ண போகிறதுக்குமே இதுதான் எஸ்ஐட்டு இதுதான். ஆனால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு லைஃப்பை வந்து நான் செலிப்ரேட் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, எப்படின்னே சொல்லுவாங்க, ஜெர்னியில் தான் சக்ஸஸ். ஜெர்னி தான் உங்களுக்கு செலிப்ரேஷனுங்க. சக்ஸஸ் டெஸ்டினேஷனில் செலிப்ரேஷன் கிடையாது. எங்களுக்கு நான் வந்து டைமண்ட் பின் எடுத்து செலிப்ரேஷன் இல்லை. அதை ட்ராவல் பண்ணும்போது அந்த செம்ம ஜாலியாக இருக்கும். பயங்கர ஆக்ஷன் ஹீரோவாக இருப்பீங்க. ஓகேங்களா? பயங்கரமாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் செட் பண்ணுங்க. நாளை எப்படி நினச்சிப்போம், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களா? தூங்குங்க. பொறாம எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறீங்களா? தூங்குங்க. நான் 40 வயசுக்கு மேலே நான் ரெஸ்ட் எடுத்து எல்லா நாளும் எனக்கு சண்டே, எல்லா நாளும் தீபாவளி. நான் அன்றைக்கி நான் தூங்கிட்டே இருப்பேன். எப்பவுமே ஒரு வில்லன் இல்லைன்னா ஹீரோ கிரியேட் ஆக முடியாது இல்லைங்களா? லைஃப்பில் மேரேஜ்லேயே சொல்கிறாங்க, இது சூப்பரான விஷயம். நான் சந்தைக்குள்ள அடிக்கடி சொல்லி அவர் ரெடி நிறைய பேர் கப்பல் 10 கப்பல்ஸ் தான் சொல்லுவேன். யாரும் ஒரு வருஷம் கிட்ட மேரேஜ் ஆன நேரம் இருக்கீங்க இல்லை? ஓகே, எல்லாரும் நீங்களும் அவங்ககிட்ட சொல்லியிருந்தீங்களா? ஃபார்முலா தெரிஞ்சுக்கின்னு வச்சுங்களேன். அவங்க பண்ணுறதுல ஒரு ஜாலியாக இருக்கும். எல்லாம் பண்ணுற ரவுத்தனம், இந்த கல்யாண காலத்தை பையன் மேரேஜ் பண்ணும்போதெல்லாம் கவனிச்சேங்க நிறையா. அங்கங்கே இந்த வில்லன் கேரக்டரில் உருவாகும் சிலதெல்லாம். அதையெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அதுதான் வந்து நான் எங்களுக்கு இப்படித்தான் பழக்கம் அப்படிம்பாங்க. நான் 2 பேரும் நல்லா தான் இருப்போம். சந்தையோடு நான் இது நிறைய பூந்து கலடாக இருப்பாங்க. ஏதோ ஒரு மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தெரிஞ்சுப்போம். தெரியலன்னா நீ கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதுக்கு சம்மந்தம் வந்து நாங்கள் ரொம்ப கெட்டியாக டியூன் பண்ணிக்கிட்டோம். இந்த இடையில வருங்க, எங்கள் வீட்டில் இப்படித்தான் பழக்கம்பாங்க. நீங்களும் சரி நானும் சரி நம்ம 2 உப்பு கொடுத்துக்கூடாது அப்படின்னு அப்போ ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் என்ன கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா இடையில வர்றதுலாம் நிறைய ட்ராமா. அப்போ சீன் போட்டு அதை வீட்டு போய் படுத்து வைக்கிறேன். நான் சம்மந்தம் மாட்டிக்கிறேன். நம்ம பிள்ளைகளும் எதார்த்தமாக இருப்பாங்க, பையனோட எதார்த்தமாக தான் இருப்பாங்க. இன்னும் எனக்கு எங்கே மரியாதை அப்படின்பாங்க. அவங்கள சமாளிக்கிறப்ப சேர் பண்ணுறது சேர் பிடிப்பீங்க. அவரு பிரச்சனைனால என் பிரச்சனையும் சமாளித்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அது தனியாக ஒரு நாளைக்கு பேசுவோம். அதுக்கெல்லாம் அடுத்த குவாலிஃபிகேஷன் ஆகிவாங்க, அங்கே பேசுவோம். சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றும் நம்ம வந்து அந்த ஃபியர்ன்றது நமக்கு ஆகாது. கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு என்ன நமக்கு இன்னொரு ஹார்ட் முளைச்சிட போகுதா? ஒன்றும் இல்லை. கவலைப்படுறதுனால இல்லை பயப்படுறதுனால இன்னொரு ஏதாவது கிட்னி கிட்னி ஆஃப் ஆகிடும். இன்னொரு கிட்னி வருமானம்னா கூட பயப்படலாம். சரி பயந்து நடுங்கலாம், கெடுக்குன்னு டவுட்டாக இருக்கிறனால அது நடக்க போகுதா? இதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஜஸ்ட் பீப்புள் மக்களை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆசையாக இருக்கும்.
ஓகேங்களா? எனக்கு எப்பேற்பட்ட கிஃப்ட்டு, இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பார்வை தாங்க. நாம் அவங்கள போட்டி நினச்சி அணைக்கலாம். மேரேஜ் லைஃபே எப்படி ஓடுன்னு என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. அவர் என்ன சொன்னார்னா, புதுசாக புதுசு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு ஹீரோயின் கிரியேட் ஆகணும்னா நம்ம ஒரு வில்லன் கேரக்டர் வரணும். இந்த புருஷன் முன்னாடி நல்லா வாழ்றீங்கன்னா உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வில்லன் இருக்கிறான்னு இருக்கும். அது எந்த ஒருத்தர் வேணாலும் இருக்கணும். அந்த ஒரு வில்லன் இருக்கிறனால தான் நீங்கள் புருஷன் முன்னாடி நல்லா இருக்கிறீங்க. மறந்துடாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா நீங்கள் புருஷன் முன்னாடி நல்லா இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு யாரோ வில்லன் ஒருத்தர் இருக்கிறான்னு. அந்த என் ஃப்ரெண்டு சொன்னார், ரொம்ப மெச்சூர்டுன்னு. அவன் சொன்னார், அந்த வில்லன் இல்லைன்னா இவங்களை யாரோ ஒருத்தர் வில்லன் ஆயிடுவாங்க. வில்லன் இல்லாமல் இருக்க முடியாது. காலை இருந்துச்சுன்னா அவங்க எதிராகும் தூக்கலாம். ஆனால் டார்கெட் யாரோ ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க நினச்சிருக்கோம். எனக்கு லைஃப்பில் யார் வில்லனாக இருந்தாங்கன்னா எனக்கு கடன் வில்லனாக இருக்கும். எனக்கு வயசுக்கு எந்திரிச்சுன்னா கடன் கட்டி தப்புன்னு கொடுத்தாரு. கடனை கட்டணும். இது எங்களுக்கு வில்லன். ஆக ஒரு வில்லன் இருந்தால் தான் லைஃப் வரும். அப்போ ஹீரோயின் ஜென்ரேட் ஆகுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு யாராவது இருப்பாங்க, அது தப்பான வில்லனாக வச்சுக்காதீங்க. பாவம், சரி உயிரை வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி பொதுவான விஷயமா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கடன் வச்சுட்டு போய் வச்சு மாமியார் வில்லனாக வச்சுக்கிட்டு என் பையனுக்கு மறுமொழி சொல்லியிருக்கிற முன்னாடி நான் தான் வில்லன். நான் அப்ரூவராக மாறிக்கிட்டேன். நான் வில்லன் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சிங்களா இல்லை பண்ணால் வில்லனால தெரியாது எப்படி. ஓகே, ஸோ வில்லன் கண்டிப்பாக இருப்பாங்க. அது எந்த ஒருத்தர் இருப்பாங்க. அது வில்லன் இருக்கிறனால தான் நீங்கள் புருஷனோட நல்லா இருக்கிறீங்க. வில்லன் ரோல் இல்லைன்னா படம் எடுக்க முடியாது. ஒரு ஹீரோ வந்தார், ஹீரோயின் வந்தார், ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு படம் ஓடுமா? படம் ஓடாது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் அப்போ வந்து இந்த பிளஸிங் பார்ட்டு, இந்த ஃபியர் பார்ட்டு, இந்த டவுட் பார்ட்டு, இதெல்லாம் தூக்கி வரணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரீம். அப்புறம் தான் ட்ரீம் கோல் செட்டிங் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா ட்ரீம் கோல் செட்டிங் எல்லாம் உங்களுக்கு சும்மா ஒரு பேச்சுவாக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு டிரைவிங் எப்படி இருக்குன்னா அந்த ட்ரீம் நோக்கி போகிறதோ போய் போகிறதோ பயங்கர ஃபன்னாக நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்க. சரியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஒரு வீட்டில் போய் படுத்துருக்கிறதோ போகிறதோ வர்றதோ இல்லை இன்னைக்கு நெட்டில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக நீங்கள் உங்கள் மைண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஆர்டினரியாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியுங்க. அந்த ஷார்ட்னஸ் உங்களுக்கு வந்து அந்த ப்ளஸிங் பார்ட் வந்து இந்த பிஸ்னஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக கிரியேட்டிவிட்டி ஸ்டேஜ்னு ஒன்று இல்லைங்களா? 3 ஸ்டேஜ் இருக்குது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டேஜ், கிரியேட்டிவ் ஸ்டேஜ், கண்டமிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட்டிவ் ஸ்டேஜ் வந்துருவீங்க. கிரியேட்டிவ் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா எப்பயும் பாசிட்டிவாக இருந்துகிட்டே இருப்பீங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தையே எல்லாத்தையும் இருக்கும். இது மிகமே மேக்னெட்டிக் பிராண்ட் அம்பாசிடர் ஆகிட்டு நீங்கள் அடுத்து மேக்னெட்டிக் பர்சனாலிட்டியாக மாறும். ஒரு மேக்னெட் உங்களுக்கு வரும். நீங்கள் எப்பவுமே அன்பை காமிச்சிட்டே இருக்கீங்க. அன்புக்கு கொண்டு அழைக்கிட்டாங்க. அதை அழைச்சிட்டு போக முடியுமா? நிலையை வந்து நீங்கள் அன்பை காமிச்சிங்கன்னா உங்களோட எதிர்த்து உங்களோட நான் பிரித்து போக முடியுமா? பிரித்து போக முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த அன்பு அம்சமாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆக முடியும். பீப்புளோட கனெக்ட் ஆக முடியும். எல்லாம் நான் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் படிக்கும்போது 10,000 மடங்கு எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் தான் முக்கியம் அப்படின்னு இருக்குது. அவங்க தான் அவங்களுக்கு முக்கியம். ஆனால் அது தெரியாமல் எல்லாரும் இன்னொருத்தர் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா ராய், அம்பானின்னு பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது பிரச்சனை எவ்வளோ இருக்குதுங்கிற பிரச்சனை. நீ உங்கள் லைஃப்பில் நீ எவ்வளோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகிட்டே, ஹவு மச் சாட்டிஸ்ஃபை, நீ உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்க, நீ எவ்வளோ உன் மேலே அனுபவிச்சிருக்க. உன்னை பார்த்தா காலை பிடிக்கும்னா உனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாது. முக்கியமாக பிளஸிங் பார்க்கல ஒரு முக்கியமான கில்ட்டி கான்சியஸ் உங்களுக்கு வரக்கூடாது. எப்போ கில்ட்டி கான்சியஸ் வருங்க? எண்ணம் ஒன்று சொல்லு ஒன்று செயல் ஒன்றாக இருக்கும்போது தான். அப்போ தான் குற்ற உணர்ச்சி ஏன் வருதுன்னா உங்களால் கோவம் வருதுன்னா உங்களுக்கு பிடிக்காம போகுதுன்னா உங்களுக்கு வெறுப்பு வருதுன்னா உங்களுக்கு டவுட் வருதுன்னா உங்களுக்கு பயம் வருதுன்னா உங்கள்கிட்ட குற்ற உணர்ச்சி இதுதான். நீங்கள் செஞ்ச குற்றம் உங்களுக்கு குறுக்கடு. நீங்கள் செய்ய வேண்டியது செய்யாம விட்டாலே அது குற்றம். தப்பா ஒன்று செய்யணுங்கிறது செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம விட்டோம். நான் இன்னைக்கு நேற்று டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு திடீர்னு போயிட்டு நான் அவசரமாக கிளம்பணும்னு நினச்சேன்னா அப்போ பதட்டம் தானே வருங்க. அப்போ கோவம் தானே வெளிப்படும். அப்போ என்னுடைய இயலாமை, என்னுடைய குற்ற உணர்ச்சி என்ன கோவமாக வெளிப்படும். ஸோ அப்போ அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சிம்பிள். பிஸ்னஸ் சிம்பிள், பட் உங்களை நீங்கள் கல்டிவேட் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் கல்ச்சர்ங்கிறாங்க இல்லைங்களா? அக்ரி இல்லை கல்ச்சர். இது சிவிலைசேஷன், சிவிலைஸ்டு கல்ச்சர். நம்மளை கல்ச்சர் பண்ணணும், கல்டிவேட் பண்ணணும். ஸோ மனிதன் மட்டும் நீங்கள் இந்த பிஸ்னஸுக்கு தகுந்த உங்களை நீங்கள் கல்டிவேட் பண்ணணும். இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம என்னென்னலாம் போடணும், என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. முதல் அதர் பீப்புள் உங்களுக்கு கார்டிங் ரூல்ஸ் சொல்லியிருக்கிற மாதிரி நெவர் மிஸ் அப் அதர்ஸ் மணி,
மற்றவங்க பணத்துக்கு மேலே ஆசைப்படக்கூடாது. மற்றவங்க லெவல் மூவ் பண்ணுறது பிளஸிங்காக நீங்கள் நினைப்போம். 9% ரொம்ப முக்கியம். டவுன்லைனுக்கு லெவல் மூவ் பண்ணுறது நீங்கள் அனுமதிப்போம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு அனுமதிப்போம். ஏன்னா அவனுக்கு டவுன்லைனுக்கு பணம் சம்பாதிச்சு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா தலைமுறைக்கு உங்களுக்கு பணம் வரும். நீங்கள் பணம் வரலைன்னா கூட 9% நானும் குவாலிஃபை ஆகலாம், என் டவுன்லைனும் குவாலிஃபை ஆகலாம்னு அனுபவம்னு சொன்னேன். நிறைய பேர் நம்ம மைண்ட் எப்படி இருக்கும், ஆரம்பத்தில் பண பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், சில சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் ஹீரோ ஆக வாய்ப்பு பண்ணணும். எப்படி அவங்களுக்கு அந்த 9% குவாலிஃபை பண்ண வச்சு அவங்களை என்ஜாய் பண்ண வச்சு ஹாப்பினஸ்னுடைய ஹையஸ்ட் லெவல். எனக்கு அந்த பொருள் கிடைச்சா ஹாப்பினஸ் கொடுத்து, அப்போ அந்த பொருள் கிடைச்சா எனக்கு ஒரு ஏதோ ஒரு பொருள் வீட்டுக்கு ஒரு நீங்கள் ஒரு கிஃப்ட் கொண்டு வரீங்க, எனக்கு ஹாப்பினஸ். ஓகேங்களா, நான் வாங்கிக்கிறேன், பொருள் எனக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறது ஒரு லெவல் ஆஃப் ஹாப்பினஸ். ஆனால் இன்னொருத்தர் கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா, அது உயிரினுடைய ஹாப்பினஸ். நீங்கள் பொருள் கொடுக்கும்போது எனக்கு வர்றது உடம்புனுடைய ஹாப்பினஸ். இந்த உலகனுடைய சந்தோஷம் தான் நான் அடைகிறேன் கொடுத்தீங்க. ஏன்னா சில சோகம் எனக்கு கிடைக்காதுங்க. ஆனால் அது நான் ஒரு பொருளை கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறாரு, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் பார்த்தீங்களா, அது உயிரினுடைய ஹாப்பினஸ். அந்த இடத்துல நீங்கள் போயிடும். நீங்கள் பெரிய ஜெயிண்ட். நீங்கள் அவங்க இதெல்லாம் மக்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்போம். அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டு பார்க்கணும். இதுதான் வேதங்கள்லாம் தான் சொல்லுது. ஸோ அதனால் மன்னிப்பு கேட்கறது அந்த மாதிரி தான். எனக்கு இவர் ஒரு கஷ்டம் கொடுத்துட்டு நான் ஒரு கஷ்டம் கொடுத்துட்டு நான் மன்னிப்பு கேட்போம். அதே மாதிரி நான் அவருக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துட்டா அவருக்கு நான் மன்னிப்பு கேட்போம். அவர் எங்கிட்ட கஷ்டம் கொடுத்துட்டாங்க, அவர் எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டா அவர் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுங்கிறது இவருக்காக நான் இறைவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். தெய்வமே இல்லை என்ன காடம் பிள்ளை காடு எப்படி கேட்போம் அப்படின்னா, எனக்கு அவர் கொடுத்த கஷ்டத்துக்காக தயவு செஞ்சு அவர் தண்டிச்சிடாது, அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ஹையஸ்ட் லெவல். அந்த இடத்துக்கு நீங்கள் வரும். அப்போ லைஃப்ல தாங்க யூ பிகம் எ சைல்டு, இன்னசென்ட். நீ மீண்டும் குழந்தையாக ஆகாவிட்டால் உன்னால் பரலோக ராஜ்யத்தில் சஞ்சரிக்க முடியாது. நான் சொல்றது கிடையாது. யூ ஷுட் பிகம் என் இன்னசென்ட். நீ மாறிதான் ஆகும். மாறினா தான் இந்த உலக செலிப்ரேஷனுங்க. மாறாதவங்களுக்குலாம் வெறும் குற்ற உணர்ச்சி தான் இந்த உலகம் முழுக்க. ஸோ யூ பிகம் எ சைல்டு. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருங்க, அடிக்கல் லைட் எடுத்துங்க. தெரிஞ்ச வரைக்கும் நான் டான்ஸ் ஆடுறேன், இப்போதைக்கு தெரிஞ்சு டான்ஸ் ஆடுறேன். தெரிஞ்ச டான்ஸ்க்கு 1000 வியூ வந்துருச்சு. சும்மா இப்படின்னு என்னமோ பண்ண 1000 வியூ வந்தது இல்லை. அது சில மிஸ்டேக் இருக்குது, தப்பு இல்லை, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லி தப்பு இருக்கும், சரி இப்போ அதெல்லாம் அதுக்கு தான் அந்த லெவலே இருக்குங்க. ஏன் லெவலில் வச்சாங்க, நேராக கிரௌண்ட் பஸ்டர் சொல்லிட்டாங்க. அப்போ தப்பான பிஸ்னஸ் தான் வரும். ஏன் இந்த லெவல்லாம் உனக்கு கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கேப் கொடுக்குறாங்க. அது முன்னாடி போய் பின்னாடி வந்து போகும், தப்பு இல்லை. அதான் அந்த டைமில் நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு யாராவது என்னென்ன நடந்ததுன்னு பார்த்து, அப்போ அவங்க டவுன்லைன் 9%, நான் 9%னா டவுன்லைன் முதல்ல சான்ஸ் கொடுப்பீங்க. எப்பா 850 பிவி இருக்குது, இல்லை 900 பிவி இருக்குது, போட்டீங்கன்னா ஒரு 4000 3000 வரும். ஒரு 3000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து ஒரு டெமோ போகலாம். 2 மாதம் குவாலிஃபை பண்ணி நான் பார்ப்போம். அந்த ஆக்டிவ் இருக்கும். நீ குவாலிஃபை ஆகு, நீ குவாலிஃபை ஆகு, நீ குவாலிஃபை ஆகு. நீ என்ன நடந்துட்டு இருக்கு கடைசியா? நான் டைமண்ட் ஏர்னிங் பண்ணேன். அதை பற்றி யோசிங்க. ஃபேமிலி நாங்கள் பேசும்போது 2 ஃபார்முலா, லைஃப் ஃபார்முலா நிறைய இருக்குது. அதை சொல்லுவேன். ஒன்று நீ பிக் ஃபிஷ் ஆடு, இல்லை பிக் ஃபிஷ் கூட இருக்கு. இந்த ஒன்று திணிக்காமல் நாமளே இருக்கோங்க. எது பெருசாக ட்ரை பண்ண வேண்டியதில்லை. வாய் திறந்து வச்சா எல்லா மீன் உள்ள வந்து வந்துடும். அப்படி இருக்கிற பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அந்த திணிகளுக்கு மேலே அடியில் ஒரு மீன் ஒட்டிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, போகிற கிளியாக முடியாது. அதான் இருக்கும். ஏன் சேஃபாக இருக்கலாம். நம்ம இந்த ஃபுட்டு அது பிடிச்சி மிச்சம் மீதியெல்லாம் வரும் இல்லைங்களா, அதை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். தனியாக போய் சின்ன மீனை வச்சுட்டு நான் பார்த்து போகிறேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஆம்பே ஓடுறதுக்கு முடிவிட்டேன். எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக கன்வீனியன்ட்டாக என் ஃபேமிலிக்கே ஜென்ரேஷனே ஃபேமிலி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆட்டிடியூடை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல எண்ணங்களை சொல்லிக் கொடுக்குறது ஒரு வாய்ப்பு. பிஸ்னஸில் லைஃபே பிஸ்னஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த பிஸ்னஸே ஒரு சிறப்பான லைஃப்பை டிசைன் பண்ணால் ஆம்பே பிஸ்னஸை போட்டு டிசைன் பண்ணிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் லைஃபாக இருக்குது. ஒரு புதுசு முன்னாடி வாழ்க்கை அடிக்கிறது. அது பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஆம்பே பிஸ்னஸ் அடிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த பியூட்டி என்ஜாய் பண்ணுங்க. நான் இன்றைக்கி ஒவ்வொரு செகண்டும் நான் அந்த பிளஸிங் தான் நான் நினச்சி பார்க்குறேன். என் பையனை வளர்க்குறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, எனக்குலாம் நான் சொல்லுவேன் பையன்கிட்ட, என்னென்னா எனக்கு அதிகமாக தொந்தரவே கொடுக்க மாட்டேங்குது. நான் பண்ணுறதுல ஒரு நாள் ஒரு பங்கு குறும்பு தான் பண்ணுறேன். நான் பண்ண குறும்பு நினச்சி என்னால் அதிகமாக பண்ணுவேன்னு நினச்சேன். ஏன்னா அது ஆரம்பத்தில் இந்த கஷ்டத்தில் வந்ததுனால அதனுடைய மிஸ்டேக்ஸ் குறைஞ்சி போச்சு. அது மிஸ்டேக் பண்ணலான்னு நினச்சா கூட அது ரொம்ப குறும்பனவே தெரியல. அந்த பிள்ளைங்களுக்கு என்னைக்கெல்லாம் விட்டுன்னு வச்சுக்கோங்க, ஓட 2 விட்டுருப்பேன்.
கவரை வச்சிருக்கோம். அப்போ தான் நினச்சி பார்த்தேன், என் பையன் மேலே சின்ன சின்ன மிஸ்டேக்கே எனக்கு இவ்வளோ பெயினாக இருந்ததுன்னா எங்கள் அம்மா பாட்டு நான் மன்னிப்பு கேட்டேன். நான் உங்களுக்கு எவ்வளோ பெயின் கொடுத்துட்டேன், குழந்தை சில சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு இவ்வளோ பெயின் கொடுதா. அம்மா அப்பா ஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ எங்கள் அம்மா பாட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். நான் எவ்வளோ பெயின் கொடுத்துருக்கேன், எவ்வளோ எனக்கு தாங்கிட்டீங்க, அப்பா நீங்கள்லாம் பயங்கர கிரேட், இப்படி அமேசிங் டேடி மன்னி, எவ்வளோ உங்களை நான் டார்ச்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு எப்போ தெரியுதுங்க. என் பையன் சின்ன லெவலில் ஒன்று ரெண்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்து நாம அம்மாவை நின்று பார்க்கும்போது ஐயோ நம்மளே ஒரு நரகாசுரன் பாங்கல அப்படித்தான் நான் பண்ணியிருந்தேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு. ஆனால் அதை அவ்வளோ ஹம்பிள் அவங்க டைஜஸ்ட் பண்ணாங்க பாருங்க. அதெல்லாம் தான் நம்ம பார்த்து அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியது, நம்ம தேங்க்ஸ் கிவிங் செய்ய வேண்டியது பெரியவங்களுக்கு. இப்படியெல்லாம் எங்களை டைஜஸ்ட் பண்ணிட்டு, எப்படிலாம் எங்களை ஜீரணம் பண்ணீங்க, எப்படி நம்ம அம்மா அப்பா நம்மளை மன்னிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அப்போ அந்த சக்ஸஸ்ங்கிறத நீங்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ண ஒரு விஷயம் எடுத்துக்கணும், புரிஞ்சுங்களா. 9லேருந்து 12 போகிறதோ இல்லை 6 வந்திருந்தீங்கனாலும் கவலைப்படாதீங்க, இல்லை வந்த பிஸ்னஸ் காணா போயிருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஓகேங்களா. உங்கள் மேலே உங்களுக்கு வந்து குற்றவன்சி இல்லாமல் பார்த்துக்குங்க, ட்ராவலிங்கை செலிப்ரேட் பண்ணுங்க, ஓகேங்களா. ஒரு இடமா வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வச்சுக்கோங்க. பைக்கில் நம்ம ட்ராவல் பண்ணும்போதோ எல்லாம் இது பண்ணும்போது நம்ம வந்து அப்படி தான் எப்பவும் ஒரு அப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு அந்த ஃபண்ட் இருந்தால் தான் வருவாங்க. பீப்புள் வந்து ஃபண்ட் இருந்தால் தான் வருவாங்க. நீங்கள் வந்து சீரியஸாக நீங்கள் ஆகாத எப்படின்னு சொல்லுவேன், ஒரு சின்ன டிப்ஸ் கொடுப்பேன். ஒரு 10 ஜோக் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா 10 ஜோக்கு ஃபேமிலி ஜோக்கு அப்டேட் பண்ணி வச்சு, தப்பான இடத்துல தப்பான ஜோக் சொல்லி மாட்டிங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் சரியான பெரும்பாலும் ஹஸ்பண்ட் ஜோக் எல்லாம் ரசிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் எப்பவுமே இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா நான் ரொம்ப சீரியஸான பர்சனாலிட்டி, இதுக்காகவே உட்காந்து மெமரி பண்ணுவோம், ஜோக்கை மெமரி பண்ணுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது பண்ணி மக்களை சந்தோஷப்படுத்தி அவங்களோட நம்ம போனோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸிங் டைமாக இருக்கணும். ஸோ மனிதனுடைய தன்மை நல்லா பிடிச்சிருக்கேன். பேசிக்காக வந்து மனிதன் வந்து லாபம் நோக்க முடியும். மனிதனுடைய தன் மனம் என்ன பண்ணுன்னா லாபத்தையே தான் எதிர்பார்க்கும், லாப நோக்கத்துக்கு தான் எதிர்பார்க்கும். ஒருத்தருக்கு ஒரு லாபம் இல்லாமல் உங்களோட இருக்கணும், அதான் பேசிக் ரூல். உங்களோட ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா லாபம்னாலும் இருக்க மாட்டாங்க. அப்போது பீப்புள் வந்து நீங்கள் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் லாபம் எதிர்பார்க்குறீங்கன்னா முதல்ல உங்களால் அவங்க லாபத்தை அடையலாம். அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம், அது ஸ்பிரிச்சுவல், சோசியல், ஃபினான்சியல், ஃபேமிலியில், ஃபிட்னஸில், ஹெல்த்தில் இருந்தாலும் 5 ஏரியா இதில் எந்த இடத்துல வேணாலும் உங்களால் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கலாம். அந்த லாபம் ரியாலிட்டியாக இருந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு பர்மனெண்ட் பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ உங்கள் மூலிமா அவங்களுக்கு லாபம் கிடைச்சா தான் அவங்க உங்களுக்கு அடுத்து லாபம். இதுவன் வின் வின் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா. உங்களால் அவரும் வின் ஆகிறதுக்கு முதல்ல இடம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க. உங்களால் ஒரு பிரயோஜனங்கிறது புரியுவீங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மியூச்சுவலாக ஒரு கிவன் டேக் இருந்துட்டு தான் இருக்கும், ஓகே. லாபம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் ஃப்ரெண்டாக கூட இருக்க மாட்டாங்க. இன்டெரக்டாக அதுக்கு வந்து நான் டெஃபினிஷன் ரொம்ப பெருசாக போகும், ரொம்ப போகலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ எவ்ரிபடி என்னைக்கு இந்த உலகம் முழுக்க போயிருக்குன்னா ஒரு லாபம் நான் போகிறதா இருந்தது. இப்போ எங்கிட்ட 10 பேர் நான் போகிறப்போ வர்றாங்கன்னா கண்டிப்பாக எங்கிட்ட இருந்து ஒரு லாபத்தை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதை கொடுத்துட்டு தான் நான் என்ன முடியும், அவங்ககிட்ட இருந்து நான் சில எடுத்துக்க முடியும், சில பெனிஃபிட் அவங்களுக்கு சில பெனிஃபிட் எடுத்துக்கும் போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. சரி இதுக்கு பேர் வேல்யூஸ்ன்னு சொல்லி ஆகஸ்ட் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. சப்ஜெக்ட் பில்கேட்ஸ் பேசுகிற ஒரு விஷயத்துக்கு தெரியல. அப்போ மக்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் பண்ண போகிறது வேல்யூ பில்டிங். உங்களால் ஒரு வேல்யூ கிடைக்காம அவங்க ஒரு வேல்யூ யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் ரூல். யாரையும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் தெளிவாயிடும். டெம்பரரியாக போய் வேகமாக அவங்க ஜெயிச்சுட்டு வந்துடலாம் நடக்காது. நிறையா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ஒரு ட்ரஸ்ட், அதுக்கப்புறம் தான் ட்ரஸ்ட் பில்டப் ஆகும். நீங்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் தான் உங்கள் கை பிடிச்சி லைஃப் லாங் அவங்க நடந்து வர விஷயம் இல்லைங்களா. ஒரு டைமென்ஷிப் வரைக்கும் டபுள் டைமண்ட் வரைக்கும் மேலே வரணும்னா உங்கள் கூட எப்படி கை பிடிச்சி நடக்கணுங்க. எப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப் நினைச்சு பாருங்க. அப்படின்றவங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ப்ராட் மைண்டடாக இருக்கும். சில சமயம் உங்களை கஷ்டப்படுத்துவாங்க, அதை கலங்காமல் இருக்கும். நம்ம ஒரு சின்ன இது சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு சின்ன குட்டை மாதிரி மைண்ட் வச்சுக்காதீங்க, நல்ல போட்டால் கலங்கிடும் இல்லைங்களா. சின்ன குட்டையை கலக்கிடும் இல்லைங்க. ஒரு பெரிய கடல் இருந்ததுன்னா என்ன ஆகும், அது சேஃபாக அப்படிங்க மன்னிக்க மாதிரி அந்த மாதிரி டவுன்லைனோட நீங்கள் இருந்து போகணும். அப்படிங்களோட அந்த மாதிரி இருந்து போகணும் ஓகேங்களா. எப்பவும் மன்னிக்கிற குணத்தோடு இருக்கணும். என்ன நீ இப்படி பண்ணிட்டு என்னையுமே வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து லோக்கல் ரோடி மாதிரி ஆம்பியர் ரோடி என்னையுமே வாங்க, என்ன வெண்ணெய் வா, சும்மா எண்ணெய் வாங்க. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். மனுஷன்னா பல குணத்தில் இருப்போம், டைம் கொடுப்போம், அங்கே கொடுப்போம் மாறுறதுக்கு.
கொஞ்சம் நேரமும் நிறைய அன்பும், நாகவேலி மேடம் சொல்லுவாங்க, நிறைய அன்பும் நிறைய நேரம் கொடுப்போம் அப்படிம்பாங்க. ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்த்தையை நம்ம காப்பி அடிச்சு வச்சுக்கிறது, நம்ம சொத்து மாதிரி வச்சுக்கிறோம். நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் மக்கள் பேரம் கேட்டுருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து பிரயோஜனமாகும். ஸோ டோட்டல் என்னென்னா நம்ம கொடுக்காம வரது தான் எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் இந்த ஒரு அந்த பிளஸிங் பார்ட்டு, இந்த ஃபியர் பார்ட்டு, ஓகேங்களா, இதெல்லாம் வந்து மைண்ட் டவுட்டு இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுவீங்க. உங்கள் எனர்ஜி வந்து ஒரு இடத்துக்கு நிற்கும். உங்கள் அறிவு கட்டும் உங்களுக்கு பாதிக்கும். உங்களுடைய இறை சக்தி உங்களுக்கு அது சைனீஸில் என்ன சி அப்படிம்பாங்க, சிஹெச்ஐ. அந்த பிராணாமா, அந்த பிராணா இதுக்கெல்லாம் போனவங்களுக்கு அந்த வேர்டு தெரியும். இந்த ஹீலிங் இதெல்லாம் போயிருந்தீங்கன்னா சி ஹெல்ப் கொடுக்குறாங்க. சீன உயிர் சக்திங்க, உடல் சக்தி உயிர் சக்தி ரெண்டு இருக்கு நம்மளுக்கு. அந்த உயிர் சக்தி உங்களுக்கு ஹெல்ப் வரும். உடல் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட், டெம்பரரி என்ஜாய்மெண்ட்லேயே இருக்கும். உயிர் சக்தி லாங் டைம் என்ஜாய்மெண்ட்டை பற்றி தெரியும். இப்போ இன்னைக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள அதில் இருக்கு. ஸோ அப்போ அந்த உடல் சக்தி வந்து மயக்க கூடாது. உடல் சக்தி என்ன டெம்பரரி பெனிஃபிட்ஸ் தான். உயிர் சக்திங்கிறது இறைவனுடைய சக்தி. அது வந்து உங்களுக்கு எப்போ லாங் டைம் பெனிஃபிட்ஸ் மட்டுமே தான் கொடுக்க முடிய, பிளஸிங் பார்ட் மட்டுமே தான் காமிக்க முடிய, இதை காமிக்காது. ஸோ அதனால் அந்த உடல் சக்தியை விட உயிர் சக்தி மயக்கம். அதுக்கு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் சக்தி நீங்கள் டெம்பரரி பெனிஃபிட் இருக்கும். எப்பவுமே அது நெகட்டிவ் பவர்த்தையே பார்த்துட்டு. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு என்கரேஜ் டவுன். இன்னைக்கு சரி, இன்னைக்கு ஒரு 4000 அந்த 9% குவாலிஃபை பண்ணி டவுன்லைனை ஏமாற்றி நான் சம்பாரிச்சேன்னு வைங்களேன். நான் நாளைக்கு ஒரு 20 மணி கட்டணம் கட்டிடலாமா? பிளஸிங் பார்ட்டில் வேறு ஓட்டேன். நீ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கணும். நீ அடுத்த நாள் பிளான் தான் போனீங்கன்னா உங்களுக்கு குற்றவாளிகள் இருக்குது, எப்படி ஹெல்ப் பண்ணுவது? உங்களுக்கு தான் நீங்கள் போன மாதம் ஏமாற்றிட்டு கொடுத்துறேன். அது எப்படி நீங்கள் யாரும் எதை வச்சு அழிப்பீங்க? அதை உங்களுக்குள்ளே இருக்கிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சில சமயம் நம்ம தரமாறுவோம், சில இடத்துல சில சமயம் சில தரமாறுவோம். இதெல்லாம் வந்து எல்லா டைமும் நம்ம தப்பு பண்ணுறது இல்லை. ஆனால் எவ்வளோ மினிமைஸ் பண்ணுறீங்களோ மினிமைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வாரியராக முன்னாடி போர் செய்கிறவங்களாம் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை வந்து உங்களை அப்பியரன்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக. அப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து அப்போ இப்படி நினச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆச்சரியமாக பார்த்ததுக்கப்புறம் இதில் ஒவ்வொரு விஷயமும் அப்பான் இருக்கும். இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அதில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அந்த அறிவுனுடைய அம்சமாக அது படம் காமிக்க அந்த கனம் தெரியும். அப்போ அந்த ஆச்சரியம் என்ன ஒன்றுனா உங்களுக்கு அது பேர் எக்ஸைட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அப்படிங்கிறத எஸ் உள்ளேருந்து வரதில்லை, உச்சத்தில் இருந்து உள்ளேருந்து போயிட்டு அப்படிங்கிற மாதிரி பழைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னடா எப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது, என்னைக்கடா முடிக்கிறதுங்கிற மாதிரி கவலை வந்துடும். அந்த லெவலில் போயிடுவாங்க. எலிவேட்டட் மைண்ட் செட் வரும். அவங்க பார்க்குற போய் பொட்டன்ஷியலாக ஒரு ஐயோ 10,000 போகுது பார்க்கக்கூடாது. நான் தான் சொல்லுவேன், ஆனால் போய் பார்ப்பேன். என்ன பண்ணுறது, மாஸ்டர் சொல்லி வேலை செய்யணும். எல்லாமே வாய்ப்பு தெரியும். ஒன்லி கன்வர்ஷன். எனக்கு அவங்களுக்கும் நான் கம்பெனிக்கு அவங்களுக்கும் ஒரு புது நான் அந்த கனெக்ட் பண்ணணும். அவங்க அதுக்கு பல வகையாக எல்லா மெத்தடும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணாதுங்க. இவங்க கொடுக்குறவங்க ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. மொத்தத்தில் இந்த 3 கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டு. செல்லிங், ஸ்பான்சரிங், சர்வீசிங். இந்த 3 தான் இந்த ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுட்டு இதை செய்கிறதுக்கான வேகன் தான் உங்களுக்கு இந்த டெக்னாலஜிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதை பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சஸ்டைனபிள் லெவலில் பண்ணணும். ஏன்னா நம்ம 100 கோடி போட்டு தான் கரெக்டுன்னு இருக்கும். ஏன் வீட்டு அடமானத்தை வச்சு இப்போ முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா உசுரே போயிருக்கும். வெளிப்பட சூழ்நிலையோ பந்தல் பிடிச்சி கூட வந்துருக்கோம். வாழ்க ஆம்பேன்ட்டு ஒன்றுமே வாங்க ஆம்பே நம்மகிட்ட வெறும் நம்பிக்கைக்கு ஒன்றுமே வாங்காமல் நம்பிக்கை கொடுத்துருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க? ஸோ அதுதான் ஒரு சின்ன அக்ரிமெண்ட் வாங்கி வச்சு ஓட்டு அடமானம் வச்சுட்டு 5 வருஷத்துல பேட்டர்ன் குவாலிட்டி பண்ணிடுவோம். இல்லைன்னா ஓடு போயின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும். அப்போ இந்த மைண்ட் செட் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோம். அதை அப்படியே பாசிட்டிவாக திங்க் பண்ணி 2000 ப்ராடக்ட் 2000 பேட்டர்ன் ரைட் இப்போ நம்பவே முடியல. தாங்கவே தாங்காது. நான் அதாவது பயப்படுவேன். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பயப்படுவேன். நான் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதுதான் பிரச்சனை. நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஏன்னா என்னோட லைஃப்பில் வந்து பிடிச்சதுக்கு முன்னாடி ஸ்டெப் எனக்கு இங்கே வந்து பார்க்குறதுக்கப்புறம் எனக்கு டக்குன்னு புரிஞ்சிச்சு. எல்லாமே டக்குன்னு கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது வேற மாதிரி ஆகிடுச்சு. அதனால எனக்கு வரதுக்கே பயப்படுறதுக்கான எனக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு கவலைப்பட்டேன்.
ஐயோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ செலிப்ரேஷன் பிஸ்னஸ். என்ன எப்பேற்பட்ட ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் இது பாருங்க. டார்லிங் 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 ஐ லவ் யூ. ஸோ இப்படியே இதெல்லாம் விட்டுட்டு மனசு இருந்தா நல்ல மனுஷனால பிஸ்னஸ் போவாங்க. நினைச்சு பார்த்து ஒரு ப்ராடக்டை என்ன அமேசிங். எனக்கு சும்மா 2 நிமிஷம் தான் கேட்டேன். நான் பரவே இல்லை பையன் நிறைய பயம். ஐயோ திரும்பிடுவோம் அவ்வளோ என்ன ப்ராப்ளம் இதெல்லாம் முடியும். நம்ம முடியலன்னு சொன்னால் எவன் கூட கேட்க மாட்டான் நாளைக்கு. என் முடியல நான் தோற்று போயிட்டுன்னு சொன்னான் நினச்சி பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒன்று என்ன பீப்புள் லவ்விங் வந்து ரொம்ப சுலபமானது. அப்புறம் உங்கள் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களுடைய பிராண்டாக இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் பிராண்டாக மாஸ்டர்னா உலகத்தில் எத்தனை கம்பெனி இருக்கும். இந்த ப்ராடக்ட் நீங்கள் பிராண்டாக மாஸ்டர்னா நினச்சிப்பாரு இந்த அளவுக்கு மூஞ்சி விடுறது தான் பார்க்கணும். ஆனால் கொண்டு வர முடியுமா முடியாதுங்களா? அந்த இந்த பொங்கலை தேர்வாள் 2 துப்பாக்கி மாடிட்டு ஃபைட்டிங் சீன் நான் இங்கிலீஷ் பார்க்குறேன். டாம் ரைடர். இல்லை நம்ம பேர் என்னங்க? அந்த துப்பாக்கி அளவுக்கு மாட்டிக்கிட்டு இல்லை சூப்பராக அந்த மாதிரி நீங்கள் பாடி ஃபிட்னஸ் பண்ண முடியுமா முடியாது? என்ன பாடுறீங்க? துப்பாக்கி அந்த ட்ரெஸ் எல்லாம் விடுங்க சொல்றேன். அது ஒரு அம்மா வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி போய் அதே ட்ரெயினரை பிடிச்சி கெஞ்சி கேட்டு அதே ட்ரெயினருக்கு போய் 6 மாதம் ட்ரைனிங் எடுத்து அதை போய் தான் கொண்டு வருது. ஒரு யூடியூப் லேடி 6 மாதம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அதே பாடி ஸ்ட்ரக்சர் என்னங்க வயசுவேர் ஆகி எனக்கு ரொம்ப முளைச்சிருக்குது. நான் திரும்பி ஏற்றுக்கவே முடியாது. உங்களுக்கு என்ன முளைக்காம போயிடுச்சா நம்ம என்ன முளைச்சது? ஒரு வெங்காயம் இல்லை. அதே அம்மா வயிற்று 10 மாதம் அதே நீங்கள் அம்மா வயிற்று 10 மாதம் என்ன வித்தியாசம் இல்லை. அது டெலிவரி ஆனவங்க தான் போஸ்ட் டெலிவரி ஆனால் நீங்கள் டெலிவரி ஆகிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த வகையில் நீங்கள் அமிதா பிரச்சனை ரொம்ப முளைச்சிருந்தது தனியா ஏன் அவங்க அப்போ அமிதா பிரச்சனை பண்ணி இருக்கலாம். ஏன் நீங்கள் உங்கள் பேர் என்னாச்சு? யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். யூ ஷுட் பி a brand and become a brand. இருக்கிறதே சூப்பராக லேட்டஸ்டாக ட்ரெண்டியாக பண்ணிக்கிங்க. மசூல் இருக்குன்னா அதில் தான் எல்லாமே இருக்குது. உலகமே அதில் தாங்க மாட்டிக்கிட்டு இருக்குது. இதில் மாட்டிக்கிட்டு இருக்குதுங்க. அதை என்னமோ படிக்கிறாங்க பண்ணிக்கல. அது என்னத்தை போய் ட்ரெண்டு க்ரீன் ட்ரெண்ட் அதுக்கு வந்து கம்மி யூஸ் பண்ணுறேன். 50 ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நம்மளோட பக்கத்துக்காரருக்கு 50 ரூபா கம்மி அங்கே வாங்க போய் நல்லா பண்ணுறீங்க. லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டு யங்ஸ்டர் பார்த்து வச்சுட்டாங்க. நீங்கள் 60 வயசாக இருந்தாலும் 22 வயசு பையன் போகிற அளவுக்கு வாழ்ந்துங்க. நீங்கள் 22 வயசு பசங்க உங்களை பார்த்து ஏங்க வேணாம்? அது பேர் பிராண்டா பாஸ். உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கீங்க. யங் எனர்ஜெட்டிக் பேஷன். நீங்கள் 100 பேருக்கு எனர்ஜி ஸ்ப்ரெண்டராக இருங்க. லவ் ஸ்ப்ரெண்டராக இருங்க. போகிற பக்கமெல்லாம் உங்கள் ஹார்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அவங்க தில்வாலே துர்கானிவாலே ஜாயிகள் வந்துட்டே இருப்பாங்க பின்னாடி. எங்கே போகிறாங்கன்னா பிகமே தில்வாலே கொடுத்துட்டு ஒருத்தர் பின்போட்டு கொடுங்க. அன்பை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருங்க. சும்மா மக்களை கொண்டாடுங்க. கொண்டாடாத இடத்தில் இறைவன் இல்லை, குழந்தையும் இல்லை. there is no celebration, there is no God, no child. எந்த இடத்துல கொண்டாட்டம் இருக்கோ கொண்டாடும் இடத்தில் இறைவனும் உண்டு, குழந்தையும் உண்டு. இந்த 2 கடைப்பட்டது தான் மக்கள். அப்போ நீங்கள் பீப்புளை கொண்டாடுனா அவங்க உங்களை கொண்டாட மாட்டாங்க. அப்போ நீங்கள் உங்களை மதிக்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி வச்சுட்டு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க எதிர்பார்ப்பாங்க. உங்கள் குவாலிட்டி டெவலப் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்ணுங்க. நீங்கள் பீப்புளை வந்து வாட் இஸ் பியூட்டிஃபுல் லைஃப் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க. அவங்க முன்ன பார்த்து நீங்கள் எவ்வளோ நல்லா தெரியுமா, நீ எவ்வளோ சனின்னு சொல்லி பாருங்க. இது சனி 7 நாளாக சனி வந்துருக்குமா. செகண்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு நாள் அவங்க அன்பு வேணுமா ஆஃப் நேச்சர் என்ன சொல்லுதுங்க? விதைச்சது முளைக்கும், விதைச்சா தான் முளைக்கும். எதை விதைச்சா முளைக்கும் இல்லைங்களா? எதை விதைச்சா முளைக்கிறது. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி விதைச்சு பாருங்க. எப்பவும் பாசிட்டிவ் விதைச்சு பாருங்க. ட்ரை பண்ணி அப்போ என்ன பண்ணணும்? காலையில் மதியானம் நைட்டு எல்லாமே நம்மளுக்கு ஏதாவது நம்ம இதில் வச்சுக்கிட்டே இருப்போம். மைண்ட் வச்சுக்கிட்டே இருப்போம்.
பாசிட்டிவாக டியூன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் விதைச்சு பாருங்க எப்படி இருக்குது. ஸோ இது அப்போ ஒரு விதை போட்டால் எத்தனை நாள் முளைக்கும்? ஒரு விதை போட்டோம்னா நிறைய முளைக்கும். ஒரு விதை அதே விதை தான் முளைக்கும், ஒரே விதை தான்ங்கிறது ஓகே. ஆனால் ஒரு விதை போட்டால் உங்களுக்கு ஈல்டு எவ்வளோ கிடைக்கும்? நிறைய கிடைக்கும். அப்போ எதை போட்டாலும் நிறைய கிடைக்க போகுது. பாசிட்டிவ் கொடுத்தா அது இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குதுங்க, அது நிறைய கொடுக்குது. ஒரு முள்ளு விதை போட்டீங்கன்னா அது நிறைய விளைஞ்சிடும். அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களை சுற்றி சுற்றுப்புறங்களை சுற்றி நீங்கள் இப்போ நீங்கள் இருக்கிற லைஃப் பற்றி யாரையும் ப்ளேம் பண்ணுறது போது சொல்லுங்க. இன்றைக்கி இருக்கிற லைஃப் சுச்சுவேஷன் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணுறது நான் ரீசன். நல்லா இருந்ததுன்னா இறைவன் ரீசன், நல்லா இல்லைன்னா நான் தான் ரீசன். இறைவன் எனக்கு ஒரு பிளஸிங் கொடுத்துருக்குறாங்க, ஏதோ நான் நல்லா இருக்கிறேன். ஆனால் இதுலேருந்து நான் அடுத்த லெவல் போகிறதுக்கு அடுத்த 10 வருஷம் அப்படின்னா அந்த 10 வருஷம் நான் என்னென்னலாம் கல்டிவேட் பண்ணணும், நான் என்னென்னலாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறத எரர் வரும்போது ஐடென்டிபிலிட்டினா பெரிய கிஃப்ட்டுங்க, பெரிய சக்தி தெரியுங்களா. என்கிட்ட இந்த குற்றம் இருக்குதே முதல்ல தெரிஞ்சுக்கிறது. என்கிட்ட உங்களுக்கு இருக்கிற மிஸ்டேக்ஸ் நீங்கள் தான் புரிஞ்சுக்க முடியும். 1000 ட்ரைனிங் பண்ணாலும் அங்கே அவ்வளோ பிளஸிங்கோடு இருந்தீங்கன்னா ட்ரைனிங்கே பிரயோஜனத்துக்கு வரும். ட்ரைனிங் பிரயோஜனத்துக்கு வராது. எப்பேற்பட்ட ட்ரைனிங்லையும் நீங்கள் வாங்க போவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு எதுவும் கிடச்சிடும். பிளஸிங் பார்ட் இல்லைன்னா உங்களால் விஷயத்தை வாங்க கூட முடியாது. வாங்கினா கூட உங்களுக்கு பெரிய அதிசயமாக இருக்காது. ஆச்சரியப்பட்ட விஷயத்தை தான் கொண்டாடுற விஷயம் தான் லைஃப் நடக்கும். நீங்கள் எதை கொண்டாடுறீங்க அது நடக்க போகும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மீட்டிங் வந்துட்டு நம்ம அந்த பிளஸிங் பார்ட் ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிடைக்கிற ஒரு சில விஷயம் பெருசாக தெரியும். பெருசாக தெரிய நம்ம இன்னும் வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்கும். சின்ன விஷயத்துல தான் சக்ஸஸ் இருக்குது, ஆனால் சின்னதாக பெருசாக பார்க்க தெரியும். அப்போ தான் சக்ஸஸ். சின்ன விஷயத்துல சக்ஸஸ் இருக்குது, ஆனால் சின்ன விஷயத்தை பெருசாக நம்ம செய்யாமல் போது சின்ன சின்ன விஷயத்துலேயே நீங்கள் கரெக்ஷன் நிறைய பண்ண முடியும். சிம்பிள் கரெக்ஷன்ஸ். என் ஒய்ஃப் சொல்லுவாங்க எப்பவுமே, லேடிஸ்க்கு கண்டிப்பாக நம்ம லேடிஸ்க்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தாங்க. அவங்க காலம் முழுக்க அவங்களுடைய ரோல் ரொம்ப நான் எல்லாம் ஒய்ஃப் விட்டு பர்பேன்ட்டுருவேன். நம்மளெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட சாக்ரிஃபைஸ், அவங்க மல்டி டாஸ்க் அவங்களோடது நம்மளுக்கு வரவே எனக்குலாம் வராது. ஒரு சிலர் மாறி இருக்கான். பட் என்னை பொறுத்தவரையும் ஒரு பெரிய பிளஸிங் லைஃப்பில். ஸோ அப்படி ஒரு இன்னைக்கு அவங்க இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறது அவங்க சொல்லுவாங்க, ஒரு மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கிறதுனால பல பிரச்சனை குடும்பத்தில் தீர்க்கலாம் அப்படிமா. குடும்பத்தில் பிரச்சனை வர்றது அந்த 1 மணி நேரம் லேட்டாக எந்திரிக்கிறதுனால தீர்க்கலாம். அப்போ நான் நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்க 1 மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சு காலையில் 2 மணி நேரத்தில் நிறைய விஷயத்தை செஞ்சு வச்சுருவாங்க வீட்டில். அவர் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க. அது எக்ஸசைஸ் பண்ணாலும் பண்ணலாம், இப்படி பண்ணாலும் பண்ணலாம். இது வேலைக்கு வேலையாகவும் ஆகிடும். நிறைய பேர் 10,000 ஸ்டெப்பு வாக்கிங் போகணுமா, ஃபோன் எப்படி 4 பேருக்கு பேசணுமா, ஃபோன் எடுத்துட்டு வாக்கிங் போனீங்கன்னா ஒரு மணி நேரம் கரெக்டாக 5 நிமிஷம் ஒருத்தர் பேசுனீங்கன்னா 10,000 ஸ்டெப் வாக்கிங் முடிச்சிருக்கு. பேசுறது பேசியாச்சு, கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணியாச்சு, வாக்கிங் முடிச்சாச்சு. அக்கா பொண்ணு ஒருத்தர் இருக்கிறா, அப்படியே தான் போகுது. அவருக்கு என்ன ஃபோன் எடுத்து வச்சுக்குவா, அவள் வாக்கிங் போகணும்னா அவள் பிஸ்னஸ்ல இல்லை, அவன் செய்கிற ஒரு ஆக்டிவிட்டி. ஃபோன் எடுத்து வச்சுக்குவா. சித்தி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சான்னா சித்தி பேசும் போது இவ்வளோ 10,000 ஸ்டெப் ஆகும். இப்படியும் எப்படியாவது நம்ம கோல் நம்ம அடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது அப்போ எதையாவது நம்ம டபுள் டாஸ்கிங்கில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீங்கள் எப்படி சில சமயம் நான் முதல் பஸ் ஸ்டாப் இறங்கி நடந்துடலாம், 10,000 ஸ்டெப் அடிச்சே ஆகும் இல்லையா, விட்டவே கூடாதான். சிங்கம் இல்லை, கிரௌன் பாஸ்டர் இல்லை, கண்ணாடிக்கு முன்னாடி போயிடும்போது 10,000 ஸ்டெப் முடிச்சுட்டு கிரௌன் பாஸ்டர் பார்க்கணும். அப்படியே ஒரு இது, அதில் ஒரு 4 ஸ்டாரு, கருப்பு கலரில் க்ளோபு, அது நானும் ஒன்று அது ஒன்று அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். அந்த கிரௌன் பாஸ்டருக்கு வேறு, நான் வேறு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பீப்புள் பார்த்தா எல்லாருமே பீப்புள் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல லைஃப் கொடுக்க முடியும்னு நம்புவோம். நல்ல லைஃப் கொடுக்கணும். பீப்புள் கனெக்ஷனில் லிஸ்ட்டில் இல்லையே கவலையே வரக்கூடாதுங்க. தபான்னு ஒரு புது கிளப் ஆரம்பிச்சிடும். 100 பேர் வெவ்வேறு பிஸ்னஸ் இருக்கிறாங்க எங்கள் கம்பெனியில் வரணும். ஆகஸ்ட் சொல்லியிருந்த சின்ன ஐடியா தான். 100 பேர் நாம் ஆகஸ்ட்னு சொன்ன ஒரு கிளப் ஆரம்பியாது. அப்படியே ஏதாவது பண்ணி கொடுத்தா சும்மா இருக்கும். என்னங்க நமக்கு மீறி அமிதாப் பச்சனா பெருசு, அம்பானியே பெருசு, ஆகாஷும் பெருசு தான். அதுக்கு ஏன் தான் ஆரம்பிச்சு அடங்க கூடாதுங்க. இது நல்ல விதமா சும்மா இருக்கக்கூடாது. சும்மா உயிரோட எப்படிங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சும்மா இருந்தீங்கன்னா அடியில் நெருப்பு போட்டுட்டு அடியில் நெருப்பத்தை வச்சு
ஒரு சமயம் உங்களுக்கு தெரியுது, சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் பையன் வந்து என்னட்டான், சின்ன வயசாக இருக்கும்போது போர் அடிக்குதம்மான்ட்டான். சம்மர் வெக்கேஷனில் போர் அடிக்குதா, லைஃப்பில் பெரிய டிசீஸ் வந்துருச்சு உனக்கு, தூக்குறா பையன் அப்படின்னு மாற்றா சொல்லுவேன். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா ஒரு 22 கிலோமீட்டர் அவ்வளோதான் மத்தியானம் 8 வயசு 7 வயசு இருக்கு, ரெக்கார்டிங் போட்டுருவாங்க. 8 வயசு 7 வயசு நிறையா போயிட்டேன், நிறையா போய் ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறாரு ஹீரோடா, இந்த சூப் போட்டு கேப்பை போட்டு அப்படியே அமேசிங்காக இருக்குண்டா, நாளைக்கு பயங்கர மெமரியாக இருக்குண்டா, லைஃப்பில் மாற முடியாதா, இந்த மாதிரி ஒரு சாதனை யாரும் செஞ்சா. உடனே பக்கத்தில் இருந்து கூட இருந்த கசின்னா அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. நானும் எங்கள் அம்மா நீ வழியில் அவங்க நோய் வந்து இதுக்கப்புறம் கொடுமைக்காரன் என்ன எங்கள் அம்மா. லைஃப்ல அவனுக்கு சான்ஸே கிடைக்காது, அவங்க போர் அடிக்குன்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் அவன் லைஃப்லேயே கிடைக்காது, நீங்கள் வாழ்க்கையில போர் அடிக்குன்னு சொல்லக்கூடாது. அது போறோம், அவன் 4 பேர் 3 பேர் எங்க அம்மா ஏய் இப்படிப்பட்ட மனுஷன் நான் பார்த்ததே இல்லை, வந்துட்டும் ஏன் நான் குழந்தைங்கன்னா என் பேரன் மாட்டிக்கிட்டாங்க, என் பேர குழந்தைங்க நான் அப்படி வரேன். ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு, நீங்க நடந்து வரணும். அப்புறம் வேற வழி இல்லை, நடந்துதான் போனாங்க. எங்கள் அம்மாவும் 22 கிலோமீட்டர் நடந்து போய் நாங்கள் மத்தியானம் ஒரு 1:30 ஆரம்பிச்சு சாயங்காலம் 7 மணிக்கு போய் சேர்ந்தாங்க. இன்னைக்கு அது லைஃப்ல என்ன ஆயிடுச்சுங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், அவங்க வீட்டில் கொடுத்தோம் நடக்கட்டும், நீங்கள் சான்ஸ் ஒரு மைண்ட் செட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு 22 கிலோமீட்டர் நம்ம நடக்க முடியுங்கிற ஒரு அப்போ நம்ம ஒரு ரெஸ்ட் எடுத்து இதெல்லாம் போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இதுதான் நம்ம கொடுக்கணும். லைஃப் அவங்க பார்த்துக்குவோம். அந்த கொடுக்க வேண்டிய டைம் நம்ம எசன்ஸ் கொடுத்துருந்தோம். ஃபார்முலா கொடுத்தா போதும், தேவையானப்போ மேக்ஸ் ப்ராப்ளம் வந்துன்னா சால்வ் பண்ணுறது ப்ராப்ளம் எடுத்து போட்டுருவாங்க. தேவையானப்போ அந்த ப்ராப்ளத்தை வந்து எல்லா டைமாக கரணன் அந்த மந்திரத்தை சொன்னார், தேவை வரும்போது யூஸ் பண்ணிக்குவான். அவ்வளோதான், நம்ம வேலை அவ்வளோதான். ஒரு குழந்தைக்கு என்ன ஃபீல் அன்றைக்கே நம்ம உடனே மாறி அவங்க மகாபாரத இதில் நிற்கிற மாதிரி உடனே ஒரு பீஸ்மர பையனிக்கும் நினைக்கூடாது. நாளைக்கு காலையில் தேவைப்படும்போது தான் வாங்கிக்குவான், பீஸ்மராகவும் வாங்கிக்குவான், இல்லை என்ன ஆகுமோ அது அந்த கேரக்டராக ஏன்னா கற்று வச்சுக்கிட்டா போதும். கற்றுக் கொடுக்கறது தந்தையினுடைய காலம். இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்படி ஃபைட் பண்ணினா இந்த செகண்ட் இப்படி இது பண்ணிட்டீங்களா நீ லைஃப்ல நமக்கு நான் எப்பவுமே நமக்கு எதெல்லாம் பண்ணான்னு போதும். ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தால் போதும், என்கரேஜ்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ அதனால் இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் லவ் த பீப்புள், பி வித் த பீப்புள், கிரியேட் பீப்புள். போயிருக்க நாக்க சொன்னாரே 100 பேர் கொண்ட ஒரு பிஸ்னஸ் ஒரு குரூப் ஆகி இது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு எங்களோட ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் இருக்குது. நீ என்ன ஒன்றா அடுத்து 100 பேர் வெவ்வேறு பிஸ்னஸ் இருக்கும். எல்லாம் நீங்கள் 100 பேர் ஒரு பிஸ்னஸ் இருக்கிறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க இப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி ஓகே, ஒரு ஐடியா தானே. எப்படி நடந்துட்டு இருக்கு, சில கிளப்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ 100 பேர் சேர்ந்து 100 டிஃப்ரெண்ட் பீப்புள் 100 பேருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி ஒருத்தர் சமையல் இருக்கிறாருன்னா அந்த 100 ஃபேமிலிக்கும் சமையல்லாம் யாரும் கொடுக்குறாங்க. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் உங்களோட மைண்டே. இப்போ அப்புறம் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தால் போதும், ஒரு 2 மணி நேரம் அஜெண்டா போட்டு பேசிட்டு இருந்தால் அந்த 100 பேருக்கு பிஸ்னஸ் நடக்குது. அவ்வளோதான். 100 பேர் கான்டாக்ட் வச்சுக்கலாம். அந்த 100 பேருக்கு ஃபேமிலிக்குள்ள ஃப்ரெண்டாக இல்லைன்னா அந்த அக்கா சீரியஸ் பண்ணலாம். அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப அன்பாக பேசிட்டு இருந்தோம்னா அதை 2 கான்டாக்ட் பண்ணிருக்கலாம். ஸோ ஒரு 300-400 கான்டாக்ட் வந்துருமா? அவ்வளோதான். சும்மா இருக்கக்கூடாது. இந்த வீட்டில் உட்காந்துட்டு லிஸ்ட்டு இல்லை லிஸ்ட்டு எங்கேயும் போட்டு குறையக்கூடாது. லிஸ்ட்டு நீங்கள் போய் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒழுவணும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணணும். அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிறது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். லிஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு பண்ணிகிட்டே இருந்தீங்க. அன்லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 400-500 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா ஈஸியாக வரும். நீங்கள் உங்கள் வாட்டுக்கு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். டைம் பத்தாது. அதுக்கு உங்களுக்கே டைம் இருக்காது நிறைய ஒர்க் பண்ணுறது. இப்போ வேறு குரூப்பில் போவாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வேண்டியது. நம்ம எத்தனை பேர் ஒர்க் நம்ம டீமில் எத்தனை பேர் பண்ணுறது நமக்கே டயர்ட் ஆகி போகுது சாமி. எனக்கு 130 பேர் இருக்கிறாங்க. 30 பிசிஏ பர்சனல் இருக்கிற ப்ரிஃபர்ட் பென்ஷன் இருக்குது, யாருமே தெரியல. அதுக்கு லெட்டர் லெட்டர்னு போகணும், ஐ லவ் யூ அப்படின்னு. லிஸ்ட் வாங்கி வச்சு உட்காந்துருக்கிறேன். எல்லாம் வாங்கலான்னு பார்த்துட்டு 130 பிசி இருக்கிறாங்க, என்ன செய்யறது? ஒன்னே ஒன்று தனியாக ஒரு குரூப் ஆரம்பி பேசிட்டு இருந்தால் எப்படி பண்ணுறதுன்னு ஐடியா கேட்கு. என்ன தப்பு இருக்குது ஐடியா கவர்மெண்ட்டா தப்பு இருந்தது. நான் கூப்பிட்டு சுரேஷ் வந்து எப்படி இப்போ செய்யுங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸில் யாருமே மாஸ்டர் இல்லை. நம்ம எல்லாம் சேர்ந்தா சூப்பர் மாஸ்டர். வந்து சேர்ந்தாங்க இல்லை எல்லாத்தையும் அங்கங்கே கலெக்ட் பண்ணி நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்குது. இந்த சொந்தக்காரன் நான் எதுக்குமே இல்லை. நம்ம பூர்வீகமாக பெரியவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாமே இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கரெக்ஷனும் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வார்த்தை விட்டு வச்சுக்கணும். ஆனால் ஒன்று மட்டும் நெச்சிங்க அதிகமாக சொல்கிறேங்க, இந்த உலகத்தில் அறிவு வீதியில் இருக்குதுங்க. அறிவு இல்லாதது சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க.
அறிவு எல்லாமே வீடு எடுத்துக்கிற ஆள் இல்லை. ஆனால் பிளஸிங் பார்ட்டி வச்சுட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா எல்லாமே சப்போர்ட் பண்ணுறேன். பிளஸிங் பார்ட்டி இல்லாமல் நீங்கள் எதை எப்படி அப்ளை பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறேன். டைம் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ அதனால் நீங்கள் அப்போ இந்த லெவலில் இருந்து அடுத்த லெவலில் வரக்கூடிய அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸில் ஓகேங்க நீங்கள் செலிப்ரேட் பண்ணி இப்போ வேலை என்ன? யாரை செலிப்ரேட் பண்ணணும்? முதல் உங்களை செலிப்ரேட் பண்ணி கண்ணாடிக்கு முன்னாடி வந்தோடனே வா சுந்தரோட அப்படி ஒரு ஃபீலிங் வரும். நான் பார்த்தோன்னே இது நிற்கிறேன்னு ஒரு அபரீதமான ஒரு அன்பும் மேலே பயம். அந்த அப்போ நம்ம பர்ஃபெக்ட்னஸ் இருந்து உங்களோட டெவலப்மெண்ட் இருந்தால் தான் உங்களால் ஆசை. இப்போ குவாலிட்டியாக ஆசைப்படுறீங்க, ஒரு நல்ல குவாலிட்டியாக ப்ராடக்ட் ஆசைப்படுறீங்க. அப்போ குவாலிட்டியான ப்ராடக்ட் நீங்கள் மாறும். உங்கள் மேலே உங்களுக்கு குவாலிட்டி டெவலப் ஆகி உங்கள் மேலே உங்களுக்கு பாசம் இருக்கும். அப்போ உங்களுக்கு அபரீதமான பாசம் தாங்கவே முடியாது. நீங்கள் அதை மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. அன்பு உங்களுக்கு நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதே பிரச்சனையாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்க முடியும்? ஸோ உங்களுக்கு அபரீதமான ஒரு லவ் மேலே செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்க. ஊர்பட்ட பிரிவு வரும். அப்போ எப்போ வருங்க? ஒரு நல்ல ஃபிட்டாக போட்டு 38 சைஸில் இருக்கிற ஒரு பேண்ட் வந்து 32 சைஸ் வரும். அப்போ தான் முன்னாடி பிரிவு வரும். 38 சைஸ் இருக்கிற 42 சைஸ் போகும். உங்களோட செல்ஃப் இமேஜ் பாருங்க. செல்ஃப் இமேஜ் மேலே ஒரு இமேஜ் உங்களுக்கு பாடிட்டே இருந்ததுன்னா எப்படி நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க? ஸோ அப்போ பீப்புள் மேலே அதே மாதிரி தான். பீப்புள் மேலே லவ் ஸ்பிரிட்டாக அவங்க வீட்டில் வெட்டிங் ஆனிவர்சரியாக போய் கொண்டாடி குடிச்சிடணும். அவங்கள வாழ்க்கையில் நம்ம மறக்க முடியாத மாதிரி கொண்டாடிடும். அவனே பிறந்ததுலேருந்து அந்த வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடி இருக்காரு. அப்படி போட்டு அவங்களை குறிப்பாட்டி அது காமிச்சிட்டு எதிர்பார்க்கறது நம்ம எப்படி வந்தாலும் சரி பரவாயில்ல. ஸோ ஜஸ்ட் செலிப்ரேட் பீப்புள். ஃபர்ஸ்ட் உங்களை செலிப்ரேட் பண்ணுங்க. பர்த்டேவா அவன் லைஃப்ல கொண்டாடி போய் வச்சு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சு அவன் குளிச்சு ஒரு குத்தி மறக்கவே கூடாது வாழ்க்கை. ஸோ மெயின்டைன் பண்ணாமல் போகலாம். கவலைப்படாதீங்க. எங்கே போயிருவாங்க? நம்ம விட்டால எல்லாம் நம்ம நானும் பார்க்குற 30 வருஷமா இங்கே தான் சுற்றிக்கிறாங்க. பங்கு பங்காளி எல்லாம் சும்மா சுற்றி வர்றாங்க. இன்னும் ரொம்ப வயசானவங்க வேறு ஆகிட்டாங்க. எனக்கு வந்து அன்னைக்கு பெரும் பிரச்சனை ஆகி போச்சு. நான் இந்த என்ன பிரச்சனைனா என் சம்பந்தியே நம்ப மாட்டேங்கிறாரு. நீங்க டை அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு இல்லைங்க, நீங்க போய் அடிக்கவே இல்லைங்க அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறாரு. போட்டோ எடுக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இவரோட இன்னைக்கு வரைக்கும் டை 57 வயசு. நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை நம்ம சைடு வேலை நாம் செஞ்சுட்டோம்னா அது ஓடுது. இப்போ நான் தனியாக போய் சொல்லி பண்ணுவோம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பாருங்கள், யங்ஸ்டர்ஸ் பேசும்போது பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஓகேங்களா? யங்ஸ்டர்ஸ் மேலே ரொம்ப நீங்கள் அபரிதமாக நம்பிக்கை வைங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் சேலஞ்ச் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணி கொடுங்க. ஃபைனான்ஷியல் சேலஞ்சு மட்டும் எனக்கு சின்ன சின்ன சேலஞ்சு நம்ம இப்போ வால்மார்ட்டில் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப சக்தி வாரம் பார்ப்பார். அவர் என்ன பண்ணார் நினைக்கிறீங்க? இருக்கிறதுலேயே இப்போ கம்பெனிலாம் பார்ப்பாரு. கம்பெனி பார்ப்பாரு. அந்த கம்பெனியில் இருக்கிற ஷேரில் கம்மியாக கிடக்கு, லாஸ் ஆகி கிடக்கு கம்பெனி தான் பார்ப்பாரு. அந்த கம்பெனி பிரித்து எடுக்குவார். அந்த கம்பெனியில் இருக்கிற ஷேரை வாங்கிக்குவார். வாங்கிட்டு இவங்க ஒரு 10 பேருக்கு ஐடியா 10% வாங்கிடுவாங்க. அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க அந்த கம்பெனி 100 கோடி இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு 50 கோடிக்கு அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கன்னா அந்த 50 லட்சம் வண்டி போட்டு இவங்க சார் வாங்கிக்கிட்டு இந்த 10 பேருக்கு வந்து பார்ட் டைம் வேணுன்றது கம்பெனி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆயிருங்க, ஒரு லெவலில் அவங்களுக்கு சில ஐடியா கிடச்சிருக்காரு, சில கான்ட்ராக்ட் கிடச்சிருக்காரு. சில கான்ட்ராக்ட்லாம் பிடிச்சி கொடுத்து, சில ரோட்லாம் அவங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்து, சில ஐடியாலாம் பண்ணி கொடுத்து அந்த கம்பெனிக்கு வந்து ஷேர் விலையை அப்புறம் நல்லா 2 வருஷத்தில் தூக்கிறது. ஆனால் 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா 250 ரூபாய்க்கு போயிருக்கும். அந்த 2 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு இருக்கிற சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நீங்கள் யங்ஸ்டர் அப்படி தான் பார்க்கணும். யங்ஸ்டருக்கு எனர்ஜி நிறைய இருக்கும். பட் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், ஃபைனான்ஷியல் ஃபீல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்ப லிமிட்டட் ஃபைனான்ஸ். அப்போ அவங்களுக்கு நீங்கள் அதை ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐடியா கொடுத்து நீங்கள் அதை ஓவர் கம் பண்ண வச்சிட்டிங்கன்னா அவங்க நாளைக்கு இப்போ ஃபவுண்டர்ஸ் குரூப் மாறி நிற்க உங்களுக்கு என்ன, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபவுண்டர்ஸ். ஸோ அந்த சேலஞ்சு நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். அதுக்கு தான் கிளாஸு. எதுவுமே பண்ணல, எல்லாமே 10 பேர் வரணும், 10 லட்ச ரூபா போடணும்னு நம்ம என்ன ஸ்டோரி சொல்றீங்க? கம்பெனி அடுத்த நாள் சார் ஃபெயிலியர்னால கம்பெனி ஓடிடுது, மறந்துடாது.
இந்த உலகத்தில் நல்லா இந்த உலகத்தில் ஆன்சர் வந்து ஏரியா வெஜ் தான் சொல்லிக்கிறீங்க வெஜ் தானே பைத்தியகாரத்தனமான டோக்கன் பிளேட் கொடுக்குறப்பான்னு சொல்கிறீங்களா? இதெல்லாம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னா பதிலை கொடுத்துட்டு இதில் வந்து கேள்வி ஆடுறான்னு அதுதான் எப்படி கேள்விக்கு தான் ஞானம் என்றே கேள்வி வெற்றி தருகின்றதே கேள்வி. சரி, திருக்குறள் பதிலுக்கு அதிகாரம் இருக்கா, கேள்விகள் அதிகாரம் இருக்கா? கேள்விக்கு தான் முக்கியத்துவம், பதில் பிரச்சனை இல்லை. ஞானம் கிடக்குதா? கேள்வி கேட்க தெரியல. யூ வாண்ட் த ரைட் ஆன்சர், ஆஸ்க் த ரைட் கொஸ்டின் பாங்க, சர்ச் ஃபார் ரைட் கொஸ்டின். உனக்கு கேள்வியே இல்லாமல் இருக்குங்க, பதில் எப்படி கிடைக்கும்? டவுட்டாகவே இல்லை. என்ன டவுட்டாக இருக்குது? ஸோ என்ன டவுட்டாக இருக்கோ அதை கிளியர் பண்ணிக்குவோம். அதுக்கு என்ன பண்ணலான்றதுக்கு கிளாரிட்டி பண்ணிக்குவோம். சில சமயம் கேள்வி ஒரு பதில் கிடைக்காது, ஒரு நாலேஜ் கிடைக்கும் பதில். அப்போ இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, கேள்வி தான் பெருசு. ஓகேங்களா? நீங்கள் ஒரு கப்பலில் ஒருத்தருக்கிறான், ஒரு போட்டில் ஒருத்தருக்கிறான். ஒரு போட்டில் ஒருத்தர் இருக்கும்போது அவன் பசியோடு இருக்கிறான்னா அவன் ஒரு சின்ன போட்டு பசியோடு இருக்கான். ஆனால் அவன் கீழே கோடிக்கணக்கான உணவு இருக்குது. என்ன பிரச்சனை? உணவு இருக்குது, ஆனால் இவனுக்கு பசி இருக்குது. இப்போ அவங்க அதை எடுத்து சாப்பிட முடியாது. ஏன்? நீச்சல் தெரியும். என்ன டூல்? தூண்டில். அந்த தூண்டில என்ன இருக்கும்? புழு இருக்கும். அப்போ ஒரே ஒரு கேள்வி இருந்ததுன்னா கீழே இருந்து வேணுங்களோ உணவு எடுத்து சாப்பிடணும். அப்போ அவங்க அந்த தூண்டில், அந்த ஒரு தூண்டில் இல்லை, அது பேர் வந்து தூண்டி விடுறது. ஸோ அந்த தூண்டில் வந்து அவங்களுக்கு இல்லாதனால உணவு இருந்து அவனால ஒன்றும் இல்லை சாப்பிடணும். அப்போ அதே மாதிரி அந்த உலகம் ரொம்ப பெரிய என்னன்னா கேள்வியை எடுத்துக்கிட்டு அந்த பதிலை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்களா? அந்த பதில் ஆல்ரெடி இருக்குது, ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அந்த பதில் இருக்கிற பிளஸிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேள்விக்கு என்ன பதில்? அப்போ இது இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். எனி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் 10,000 டிவி பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்கு 1000 டிவி தான். ஸோ அடுத்து 1000 டிவிக்கு போகிறேங்க. அடுத்து நான் 1500 டிவிக்கு தான் நான் கவலைப்படணும். 10,000 டிவி பற்றி எனக்கு கவலையே இல்லை. அதை பற்றி கவலைப்படுறது உங்களுக்கு ரைட்ஸும் கிடையாது, உங்களால் முடியவும் முடியாது. அதை பார்த்து மறந்து நினைக்கிறீங்க. இங்கே இருக்கிறத பார்த்து எனக்கு நம்பிக்கை முன்னாடி வந்துட்டே இருக்கு. அந்த நம்பிக்கை முன்னாடி போயிட்டே இருக்கு. அடுத்த ஸ்டெப் அதை செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு உயிரோடு ட்ரைங்கல்ல கொடுத்து தீபாவளி போன்ற தீபாவளி எனக்கு திருவிழா, உயிரோடுன்றதாங்க திருவிழா. தீபாவளி போய் வெங்காயத்தில் போகுது, அது என்ன இருக்கு? பட்டாசு எடுத்து புகை முடியுது. நீ உயிரோடு ஏற்பட்ட திருவிழா நடந்துட்டு இந்த தேர் நடந்துட்டு பார்க்கணும். என்ன வேலை செஞ்சு சொல்லுது, எப்பேற்பட்ட டிசைன் இன்ஜினியர் நினைக்கிறது டைம் இல்லைங்க. அதனால சீக்கிரம் ப்ரோக்ரஸ் பண்ண போயிருக்கேன். உலகத்துல நீங்க தான் அதிசயம். உங்களை மாதிரி ஒரு 1.5 லோக்கல் 8 மணிக்கு வெற்றிக்கா சரணம். நீங்க உங்களை லவ் பண்ணணும். வெக்கப்படவே கூடாது. மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல வெக்கப்படல. எவ்வளோ லைஃப்பை ஓடிக்கும். இப்போ நமக்கு ஒரு அன்பா காமிக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை? எதையும் நம்ம எப்படியும் வேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வெக்கப்படாதீங்க. நம்மளை கொண்டாடுறது நீங்கள் வெக்கப்படாதீங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு அரசியல் உலகத்தில் இருக்காங்க. ஆனால் வேற நீங்க தான் பெரிய விஷயம். உங்களுக்கு மீறி ஒரு அரசியல் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸிங் இருக்குது. அந்த பிளஸிங்கை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட்டு செலிப்ரேட் மக்களுக்கு செலிப்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அனுப்பி தாங்க. ஒரு 100 பேர்த்துக்காவது நீங்கள் பர்த்டே விஷஸ் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு செஞ்சுருக்கோம். ஒரு 100 பேருக்கு மேரேஜ்
வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லுவாங்க. இதுதான் ஆனுவல் பிஸ்னஸ். ஆனுவல் பிஸ்னஸ் என்னன்னா, அவங்க நினைக்க மாதிரி 100 பேர் ஃபேமிலி நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க. 100 ஃபேமிலி நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபவுண்டர்ஸ் கொண்டாடு. இதே ஃபார்முலாவை இந்த 100 ஃபேமிலியில் அன்பாக இருந்துட்டீங்கன்னா போதும். 100 ஃபேமிலி என்னென்ன கொண்டாடலாம்? வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடலாமா, பர்த்டே கொண்டாடலாம், இந்த ரெண்டும் கண்டிப்பாக கொண்டாடலாம். ஸோ இந்த ரெண்டும் கொண்டாடிங்க முடிஞ்சு போச்சு. அந்த ஃபேமிலி இந்த ரெண்டையும் அவங்க இதுக்கு அப்போ வச்சு ஒரு வருஷத்தில் ஒரு ஃபேமிலிக்கு 3 தடவை போகணும். ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி 2 பர்த்டே அது பண்ண இதில் குழந்தையோ ஆவரேஜ் 2 தடவை வச்சுக்கோங்க, 2-3 ஓகேங்களா. ஸோ அப்போ 200 நாள் நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லைஃப்பை. எதுக்குங்க? ஃபவுண்டர்ஸ் போகும் பீப்புள்கிட்ட இருங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபார்முலாக்கெல்லாம் பார்த்துக்கணும். மொத்தத்தில் பீப்புளை செலிப்ரேட் பண்ணல, பீப்புளை கொண்டாடலை அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸாகவே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் வராது. ஓகேங்களா. ஸோ பீப்புளை ஃபேமிலி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிங்கன்னா அடுத்து ஃபேமிலி பற்றி நினைக்க முடியும். உங்கள்கிட்ட இருக்கிற எரர் குறைங்க. ஏன்னா ப்ராடக்ட்னா அதெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். நீங்கள் ஸோ காட் பிளஸ். தேங்க்யூ. ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் பண்ணலாமா? அண்ணா முன்னாடி ஒரு கமிட்மெண்ட் இருந்தேன், எல்லாரும் சில்வர் செலிப்ரேஷன் கொண்டாடிடலாமா? எதுக்கு அத்தனை பேரும்? ஆர் யூ ரெடி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எதிர்பார்த்தீங்களா? யாராவது எதிர்பார்த்தீங்களா? இதுதான் மென்டர்ஷிப். புரியுங்களா? உண்மையிலேயே இதுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோங்கிறத ஒவ்வொருத்தரும் டிசைட் பண்ணுங்கள். சில்வர் செலிப்ரேஷனுக்கு நம்ம அவர் என்ன பண்ணலாம், கூப்பிடலாம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் ஒரு காரணம். சரிங்களா? இந்த நேரத்தில் அண்ணனுக்கும் இது ஆர்கனைஸ் பண்ண லீடர்ஸ் உங்கள் அப்ளை எல்லாத்துக்கும் டோட்டல் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுத்துருங்க. நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்காக முடிச்சுக்கிறோம். உங்கள்கிட்ட 9% மீட் டிக்கெட் இருக்கு இல்லையா, அதுதான் டின்னருக்கான டோக்கன். அதை கொடுத்து நீங்கள் டின்னர் போட்டில் ஃபஸ்ட்டு லாங் ஏதாவது உடனே கிளம்புறங்க, கொஞ்சம் ப்ரியாரிட்டி போய்க்குங்க, எல்லாருமே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. உங்கள் டீமில் 81, 82, 83 வந்து 9% அப்புக்கு இது இருக்குது டோக்கன். அது எங்கிட்ட வரல. சொல்லிட்டு இருக்க நீங்க மைக்ல போய் சொல்லுங்க. என்ன சார்ட்ட சொல்லிட்டேன். என்ன மைக்? அது போய் மைக் சார்ட்ட. ஆமாம், அது போய் மைக். இருங்க, அண்ணன் ஃபோனை கொடுத்து வரேன். டிக்கெட் யார் 2 பேர் 3 பேருக்கு வாங்கினாங்க முன்னாடி? யாரும் வாங்கினது இல்லையா? 3 பேர் 3 டிக்கெட் மட்டும். 2 3 தெரியல, 3 சொன்னாங்க. தெரியல எத்தனை தெரியல. அண்ணன் போயிட்டாரா? ரூம் போயிட்டாரா? ஃபோன் வச்சுட்டு போயிட்டாரு. அண்ணன் ரூம் போயிட்டாரு. ஒன்று வார்த்தை கேட்டேன் அப்படின்னே. சரி, அது அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு போயிட்டாரு. நீங்கள் போனீங்கன்னா நான் அப்படி பேசுவேன், டச் பண்ணிடுறேன். சரி, அது என்ன கணக்கு ஏதாவது வித்தியாசம் வேணால் சொல்லுங்கள், அது பண்ணிக்கலாம். அதுவும் பிரச்சனை இல்லை. வித்தியாசம் இல்லை. 81, 82, 83 சரி, 3 மட்டும் வந்து நான் பைசா வாங்கல. சரி சரி, அது கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஒன்றும் இல்லை, அது எப்படி நீங்கள் வந்து முதல் ஃபஸ்ட்டு வாங்கினது இருந்தது. அது போக நம்ம காலையில் சுரேஷ் கேட்ட மத்தியானம் வாங்க சொல்லியிருந்தீங்க. என்ன யாருக்கு வாங்கணும் தெரியல. அதான் 3 டிக்கெட் கொடுத்து. சரி, அது ஷார்ட்டேஜ் நம்ம கணக்கில் தான் வந்து கொடுத்துல விடுறோம். ஃபோன் அப்பா தான் வந்துட்டாங்களா?
சரி 8 மணிக்கு ட்ரெயின் இல்லையா? 8 மணிக்கு. சரி ரெடியாக வந்துடுறேன். அவன் இங்கே தான் ரூம் எடுக்குது. வண்டியில் எங்கே ஆனந்தங்க அந்த உள்ள பேசிட்டு இருக்கேன். இது நம்மளுக்கு 3 ரூபா நோட் பண்ணிங்க. மீதி ஆனந்த அக்கௌண்ட் அனுப்பிச்சு விட்றேன். ஸோ சொல்லிட்டீங்களா? ஓகே சந்தோஷம். ஓகே வெரி குட். அது மீதி பணம் கொடுக்கணும், பணம் கொடுக்கல கார்டில் தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே ஓகே அப்புறம் என்ன பண்ணுறது? 1 2 3 4 5 1 2 3 4 5 25 இந்த 30 3 ரூபா. $3,000. ஓகே ஓகேண்ணா சரிண்ணா ஓகேண்ணா. ஆனால் நீங்கள் வந்து மீதி 4000 ரூபாய் அப்புறமா ஆமாம் நான் அனுப்பிச்சி விட்றேன். நான் சொல்லிட்டேன் அந்த கூகுள் ஏதோ அக்கௌண்ட் சொன்னால் அதில் அனுப்பிச்சி விட்றேன். ஓகேண்ணா. அது பக்கத்தில் நோட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேண்ணா. சரி ஒரு அனுப்பிச்சிட்டு வந்துடலாமா? இப்போ ஏன் ஃபஸ்ட் பண்ணியா? அப்புறம் என்ன ஒன்று பசிக்காது. சரி சப்பாத்தி போட்டுருங்களா? சரி அண்ணாச்சி பழம் 2 வாங்கி சாப்பிடுங்க. பெருசாக சொல்லிக்க சிம்பிளாக இருக்கு. நானே ஒரு அண்ணன் அனுப்பிச்சு வந்தேன். நீங்கள் பஸ்ஸியான இருக்கேன் வந்துடுறேன். சரிங்க. அவங்களே என்ன பண்ணாங்க இல்லையா? சுரேஷில் இந்த டீம் மீட் ஒன்றும் இல்லை, வேன்லேயே போயிருந்தாங்க. 2 பேர் தாங்க. ஆமாம் 3 பேர் அங்கே தனியாக கிளம்புனது. இவங்க கிளம்புனாங்க. அவங்க ஏதோ கரூரில் அவங்க இங்கே போகிறாங்களா? முன்னாடியே போயிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி சரி செலிப்ரேட் பண்ண போயிட்டாங்க. கால் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அது பிரச்சனை இல்லை, போயிடலாம். கண்ணன் வருஷம் கண்ணன். ஆமாம் வந்து வண்டி காலியாக இருக்குது. இல்லை நான் 3 இருக்கணும்னு நினச்சேன். அது கொடுங்க நீங்கள் அங்கே வாங்க. நாங்கள் வரைக்கும் வந்தாருங்கண்ணா. அதை அங்கே போய் வண்டி எடுத்துகிட்டு போகிறதே சிரமம்னால நாங்கள் இதில் இருக்கட்டும் பஸ்ஸில் போயிட்டு ரைட் அவ்வளோதான். நாங்கள் வெளியே தான் போகிறோம். ஆனந்த் ரெடியாகிட்டுங்க. இப்போ சசியும் குமரன் சார். ஓகே ரியலி அனுப்பிச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் சாப்பிட்டுலாமா? இன்னும் முடியல கணக்கு. முடிஞ்சில்ல? இல்லை இவர் சுரேஷ் தான் அமௌண்ட் கொடுக்க மாட்டேங்குது. நான் எங்கிட்ட அனுப்பிவிட்றேன். சுரேஷ் கேட்டார், அவருக்கு கொடுத்துட்றதா? சுரேஷ் டிக்கெட் மட்டும் தானே? சுரேஷ் கொடுத்துருங்க. நம்மள 5 பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கிக்கலாம். முதல்ல ஒரு 3 பேர், அப்புறம் ஒரு 2 பேர் 5 பேர் ஒரு 2 5 பேர் நீங்கள் அவ்வளோதான். அதாவது 450 ஓகேங்களா? அவ்வளோதான்.
8 மணிக்கு வந்துருக்கேன்.